Today's the day, so stand up and shout. G-G-O, you got to play to win. G-G-O, let the games begin. You and your team keep getting better. You're good alone, but better together. G-G-O, you got to play to win. G-G-O, football. ஸ்லைடிங் டெக்னிக்கை ஏன்கிட்டயே காட்டுறியா? அடுத்த முறை ட்ரை பண்ணு. உன்னை நான் விட மாட்டேன். என்ன உங்க டீம் மெம்பர்ஸ்க்கெல்லாம் பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. அடுத்த முறை பார்க்கலாம். முதல்ல வந்து அந்த பாலை கிக் பண்ணு. என்கிட்ட இருந்து பாலை எடுக்க ட்ரை பண்றியா? முடிஞ்சா எடு. யா இங்க பாரு, நீ இப்படி பண்ணது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. உனக்கே தெரியும். ஆமா, வரிசையா எத்தனை ஜிஜிஓ மேட்ச்ல வேணாலும் இவன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். யாராவது இவன் கூட விளையாடணும்னு நினைக்கிறீங்களா? தைரியம் இருந்தா முன்னாடி வந்து விளையாடுங்க. ஏன் இப்படி பயப்பட? நீ எனக்கு ஒரு பிராண்ட் நியூ ஜிஜிஓ ஃபுட்பாலரை தரணும். கண்டிப்பா நீ கேட்டபடி நான் உன்னை ரெடி பண்ணி தரேன். ஹேய், நான் உன் கூட விளையாடுறேன். யார் இப்ப அப்படி சொன்னது? நான் தான். என்ன? நீயா? நீ என் கூட கேம் விளையாட வரியா? இந்த விளையாட்டை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு சொல்லு. மத்தவங்களை எப்பவுமே மட்டம் தட்டி பேசாத. நான் எப்பவும் அப்படித்தான். ஜிஜிஓ ஃபுட்பாலுக்கும் சைஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவங்கள மாதிரி ஷார்ட்டா இருக்கிறவங்க கூட நல்ல பிளேயர்ஸா இருப்பாங்க. சரி, ஓகே. ஒருவேளை நாங்க தோத்துட்டா உன் ஸ்கூல் பேக்கை இவன் தூக்கிட்டு வருவான். அப்போ சரி. 2 வாரத்துக்கு வேணா செய்யறேன். ஏன் 1 மாசத்துக்கு செய்ய? அது நீ பண்ணு. சரி, ஓகே, நமக்குள்ள டீல் வச்சுக்கலாம். ஒழுங்கா போய் படிக்கிற வேலைய பாருங்க. நானும் கிளம்புறேன். ஸ்கூல் முடிஞ்ச உடனே நம்மளோட விளையாட்டை வச்சுக்கலாம். அப்புறமா பாக்குறேன். சொன்னதை மறந்துடாத. என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? உனக்கு சப்போர்ட் தானே பண்ண. என்னது சப்போர்ட் பண்றியா? ஏய், நாம அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? 5 நிமிஷம் போதும் சார். நாம அதை தொலைச்சிட்டோமோன்னு சந்தேகமா இருக்கு. லாஸ்ட் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே அதில் தான் ஃபீட் பண்ணி வச்சிருக்கேன் சார். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, நீயா? ஸ்கூல் கம்ப்யூட்டர்ஸ்ல வைரஸ் வந்துருச்சான். அது மட்டும் இல்லாம நம்மளோட எக்ஸாம் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அந்த கம்ப்யூட்டர்ல தான் இருக்கான். உன்னால இதை நம்ப முடியுதா? எனது நிஜமாவா? அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். இந்த டேர்ம் நான் ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன். ரெக்கார்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சா? இது நல்ல விஷயம் தான். ஆமா, நாங்க நல்லா எழுதி இருக்கோம். எப்படியாவது செக் பண்ணி வெளியே எடுங்க. அதை டெலீட் ஆகாம பாத்துக்கோங்க.
என்ன நடக்குது மிஸ்டர் சாம்? நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கொஞ்சமா நான் ரெட்டிஃபை பண்றேன் சார். இது ரொம்ப டஃப்பான வைரஸ். நாம ஏற்கனவே ஃபீட் பண்ணி வச்சதெல்லாம் டெலீட் ஆயிடும் போல இருக்கு. சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க. என்னால முடிஞ்ச முயற்சியை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டெலீட் ஆகுது. என்னால தடுத்து நிறுத்த முடியல சார். இன்னும் எவ்வளவு டைம் ஆகும் சொல்லுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க சார். இல்ல என்னால முடியல. இது பயங்கரமான ஒரு வைரஸா இருக்கும். இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. இனிமே வேற வழியே இல்ல. எக்ஸாமை வேணா ரீரைட் பண்ண சொல்லிடலாம். கால் ஜிம்மி. ஐசக் எங்க? எனக்கு தெரியாது. என்கிட்ட விளையாடாத. என்ன பத்தி தெரியவில்ல. ஜாக்கிரதை. உடனே அவனை கூட்டிக்கிட்டு வா. ஓகே சார். அவன் இங்கே இல்லையே. இப்ப நம்ம போய் எங்க தேடுறது? இன்னும் கொஞ்சம் தேடலாம். என்ன ஏதோ வாசனை வருது? ரொம்ப நல்ல வாசனையா இருக்கே. ஏதோ சாப்பிடுற பொருள் நினைக்கிறேன். கண்டிப்பா மேல என்னமோ இருக்கு. நீ இங்கதான் இருக்கியா? ஐசக், ஒரு பேட் நியூஸ். நம்ம பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம். ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்றியா ஐசக்? இந்த இடத்தை பயன்படுத்தி இங்க ஏதாவது சோலார் செய்யலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு புது பொருளையும் பயன்படுத்தாம பழைய பொருட்களை வச்சு ஏதாவது செய்யலாமான்னு பாக்குறேன். அப்படி பண்ணா நம்மளால சோலார் பவரை நல்லாவே அப்சர்வ் பண்ண முடியும், யூஸ் பண்ணவும் முடியும். அது மட்டும் இல்லாம சூரிய சக்தி அது மேல படும்போது நம்மளால இன்னும் நிறைய விஷயங்களை செய்ய முடியும். அதை வச்சு இன்னும் என்னெல்லாம் பண்ணலான்றத நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நான் கடல் உணவு சிலது அங்க வச்சிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பாக்குறேன். என் கணக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா அதை சாப்பிட இப்ப தயாரா இருக்கும். பாத்தீங்களா? எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. அது ஏன் இந்த மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு? எனக்கு ரொம்ப கோபமா வருது. இந்த மாதிரி இருந்தா இதெல்லாம் நான் எப்படி சாப்பிடுறது? நீ முதல்ல ஒரு தடவை கீழே வந்து பாத்துட்டு போயிடு. சார் உன்னை கூட்டிட்டு வர சொல்லிருக்காரு. உடனே நாம இங்க இருந்து போறதுதான் நல்லது. ஹேய், இது ஒண்ணு அந்த அளவுக்கு தீஞ்சு போகல. ஏய், ஏய், விடுங்க, நான் சாப்பிட்டு வரேன், விடுங்கன்றேன்ல. கம் ஆன் ஐசக், உன்னால முடியும். உன்னால முடியும், எனக்கு தெரியும். வாய் திறந்து பதில சொல்லு. உன்னால செய்ய முடியுமா முடியாதா? ஒரு வழியா நாம இதுல இருந்து தப்பிச்சோம். புது எக்ஸாம்க்கு தேவையான கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி வைங்க. நீ ஏன் இப்ப ரொம்ப சந்தோஷப்படுற? அவங்க ரீ எக்ஸாம் வைக்க போறாங்க. நாம இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். ஹேய், அங்க என்ன நம்பர்ஸா ஓடிட்டு இருக்கு? இங்க என்னதான் நடக்குது? அது ஏன் 100% தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு? எனக்கு அது விளக்கி சொல்ல முடியுமா? என்னால முடியும் சார். டேட்டாஸ் எல்லாம் அழியறது இயல்பா நடக்கிறது தான். பெர்சன்டேஜ் இந்த மாதிரி அதிகமாயிட்டே போச்சுன்னா டேட்டாஸ் எதுவும் வீணாகலன்னு அர்த்தம். என்ன, எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வர கொஞ்சம் டைம் ஆகும். அடுத்ததா என்னோட வேலை அந்த வைரஸ கிளியர் பண்றது. ஆனா நம்ம சேர்த்து வச்சது எதுவுமே போயிடாது, அதுலயே தான் இருக்கும். அப்படியா? நிஜமாவே நீ ஒரு கம்ப்யூட்டர் ஜீனியஸ் தான். சார், நீங்க ஏற்கனவே பாதி வேலையை செஞ்சு முடிச்சிட்டீங்க. மீதி இருக்கிற வேலையை நான் முடிச்சேன், அவ்வளவுதான். ஒரு யுத்தத்துல கலந்துக்க போது ஆரம்ப கட்டம் பெரிய விஷயமே இல்ல. ஆனா அதை முடிச்சு காட்டுறதுன்றதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், தெரிஞ்சுக்கங்க. என்ன, ஒத்துக்கிறீங்களா? ஆமா, நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். மிஸ்டர் வாங், ஸ்கூல் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகாத ஒரு கம்ப்யூட்டரை நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா டேட்டாஸ பேக்கப் எடுக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. என்னால் அதை செய்ய முடியும். அப்படின்னா பண்ணுங்க, அவ்வளவுதான் விஷயம். சரி, நான் இப்ப கிளம்புறேன். எல்லாருக்கும் போயிட்டு வரேன். ஐசக், இங்க என்னதான் நடக்குது?
இத பாரு ஐசாக், இங்க நடந்த எல்லா எக்ஸாம்லயும் நீ ஃபெயில் ஆயிட்ட. அதுவும் எலக்ட்ரானிக்க தவிர. அப்ப நீ எப்படி 97% ஸ்கோர் பண்ண? பதில் சொல்லு. ஏதாவது கோல்மால் வேலை பண்ணியா? என்னது ஐசக் 97-ஆ? என்னது என்னோட மார்க் 97 தானா? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. நில்லு, நீ பாட்டுக்கு எங்க போய்கிட்டு இருக்க? நில்லு. அவனை கொஞ்சம் விட்டு பிடிங்க. எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். அவன் அந்த மாதிரி எல்லாம் செய்யறவன் இல்ல. உண்மைதான். பிரைமரி ஸ்கூல்ல இருந்தே நம்ம எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட்ல 100% மார்க் வாங்குவான். அப்படி இருக்கும்போது 90% ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் மறுபடியும் ஒரு வாட்டி செக் பண்றேன். நான் தான் ஏதோ தப்பு பண்ணிருப்பேன். ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மேட்ச் இருக்கு. நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா தான் நாங்க ஜெயிக்க முடியும். ஆமா, நீ எங்க கூட விளையாடலன்னா எங்களால ஜெயிக்க முடியாது. ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. அந்த தடிய வந்து நம்ம கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு போயிருக்கான். அது உனக்கு தெரியுமா? அவன் நமக்குள்ள ஒரு டீலையே வச்சுட்டு போயிருக்கான். நம்ம தோத்துட்டோம்னா அவன் பேக்க நம்ம தான் சுமக்கணும். நீ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். எங்களை பார்த்தா பாவமா இல்லையா? சொல்லு. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ற வரைக்கும் நாங்க அதுக்கு இடத்த விட்டு நகரவே மாட்டோம். நீ கேம்ல கில்லாடின்னு எல்லாருக்குமே தெரியும். உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் நீ ஜிஜிஓ விளையாடுறதே விட்டுட்ட. நீ ஏன் அப்படி பண்ணன்னு தான் எனக்கு புரியல. சும்மா கிண்டல் பண்ணாத. நாம மட்டும் இந்த மேட்ச்ல ஜெயிக்கலனா வருஷம் பூரா அவனோட ஸ்கூல் பேக்க நாம தான் தூக்கிட்டு போகணும். நான் என்னையே எதுக்கு சேர்க்கிற? ஏன்னா நமக்கு எல்லாரும் பிரதர்ஸ், சரிதானே? ஆல் ஃபார் ஒன் அண்ட் ஒன் ஃபார் ஆல். நான் சொல்றது ஞாபகம் இருக்கா? இல்ல, எனக்கு ஞாபகம் இல்ல. ஏய், டென்ஷன் ஆகாத. நாம ஏன் தேவையில்லாம சண்டை போட்டுக்கணும்? பேசாம நம்ம டாஸ் போட்டு பார்க்கலாமே. எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்ல. அது மறந்துரு. இனிமே என்ன இதுலலாம் எதிர்பார்க்காத. தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. இந்த மாதிரி எங்களை தவிக்க விட்டுட்டா போற. நீ இந்த மாதிரி எல்லாம் செய்ய கூடாது. உங்க 2 பேர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் இல்லாமலே எல்லா வேலையும் உங்களால செய்ய முடியும். அதனால சேலஞ்ச் எதிர்கொள்ள நீங்களே தயாரா இருங்க. என்னால எந்த உதவியும் செய்ய முடியாது. ஜெயிக்கிறதுக்கு வேற வழி இருந்தா யோசிங்க. ஐசக், ஹேய், ஹலோ. ஹேய், நம்ம ஜிஜிஓ விளையாடலாமா? பெனி அண்ட் கேரல் கூட. ஆமா, இதுக்குள்ள என்னதான் இருக்கு? என் மென்டாருக்காக கொண்டு வந்திருக்கேன். உங்க ஆன்ட்டிக்காக தான். என்னது? அதெல்லாம் சரி, நீயே கொண்டு போ. ஹாய் படி. நீ மறுபடியும் வந்துட்டியா? இதோட நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? ஒண்ணு என்ன பர்டின்னு கூப்பிடு, இல்ல ஆன்ட்டின்னு கூப்பிடு. என்னோட 2 பேரையும் ஒரே நேரத்துல கூப்பிட கூடாது. ஹலோ பர்டி ஆன்ட்டி. அப்படின்னா இன்னையில இருந்து நான் உங்களை மென்டார்னே கூப்பிடுறேன். அது உங்களுக்கு ஓகே தானே? கேக்க எப்படி பேக் பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன். நான் உனக்கு ஒன்னும் குங்ஃபூ சொல்லி தரல. அப்படி கூப்பிடாது. அப்படி கூப்பிட்டா எனக்கு வயசான மாதிரி இருக்கு. ஏய், என்னது அது? ஓ, இந்த yellow பார்சல் தானே நீங்க கேக்குறீங்க ஆன்ட்டி? இதுதான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்த gift. அப்படியா? ஆஹா, உங்களுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும் நம்புறேன். ஓ, இது உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த மரம் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? ஐசக் என்கிட்ட சொல்லிருக்கான். ஆமா, அதனாலதான் உங்க கூட யாருமே ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்க ஆன்ட்டி. உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும்ல? இந்த மாதிரி முள்ளு இருக்கிற செடியை யாருமே விரும்ப மாட்டாங்க. ஓ, வாய மூடு. எவ்வளவு தைரியம் இல்ல என்னோட ஃபேவரட் பிளான்ட் இப்படி மட்டம் தட்டி பேசியிருப்ப. உன்ன நான் அந்த மாதிரி அர்த்தத்துல சொல்லல. ப்ளீஸ், நீங்க கோச்சுக்காதீங்க ஆன்ட்டி. உன்கிட்ட சொன்ன விஷயத்தை எதுக்காக ஆன்ட்டி கிட்ட சொன்ன? இனி உன்னை நம்பவே கூடாது. என்னையே நீ கடைசியில மாட்டி விட்டுட்டல்ல. இந்தாங்க ஆன்ட்டி, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? முதல் விஷயம் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உனக்கு பொறுமையான மனசு தேவை. அது இல்லாம ஸ்வீட்டான கேக்க நீ பேக் பண்ணா அது புளிப்பாயிடும். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ஏற்கனவே நான் ரொம்ப பொறுமைசாலி தான். அதோட ரொம்ப அழகான பொண்ணும் கூட. இப்ப எனக்கு தேவை டார்கெட். என்னோட டார்கெட்டே அன்புதான். என்னோட டார்கெட்டே அன்புதான். இது பேக்கரியா இல்ல வேற ஏதாவது இடமா? ஏன் இப்படி பண்றாங்க? முதல்ல யாருக்கு இந்த மீன் வேணும்னு என்கிட்ட சொல்லுங்க. அந்த டேங்க்ல டியூப்லைட் எரியல பாரு. அத நீ தான் சரி பண்ணும். என்னாச்சுன்னு பாரு. ஓகே. அங்கிள் பா, இந்த லைட் கொஞ்சம் லூசா இருக்கு. ஒட்டுறதுக்கு ஏதாவது க்ளூ இருக்கா?
ஸ்டோரேஜ் ரூம்ல இருக்கான்னு பாரு. நீயே போய் எடுத்துட்டு வந்துரு. ஐசக் ஸ்கோர் இப்ப 3 for 1ல இருக்கு. எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. நம்ம பிளேயர்ஸ்க்குலாம் அடிபட்டுடுச்சு. இப்படியே விட்டு நம்ம டீமோட கதை அவ்வளவுதான். நீ சீக்கிரம் வரலனா நம்மளால ஜெயிக்கவே முடியாது. நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன், ப்ளீஸ் வந்துடு. நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. இது எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு? அங்கிள் போ, புது ஜிஜிஎஃப் ஃபுட்பாலரை நீங்க ஏன் இங்க வச்சிருக்கீங்க? இது எப்படி கிடைச்சது? தெரியல, நான் ஒன்னும் அதை வாங்கல. அத பத்தி வேற எதுவும் எனக்கு தெரியாது. நீங்க வாங்கல அப்படின்னா இது எப்படி இங்க வந்துச்சு? இதுல எந்த விலையும் கூட போடலையே. அத அங்க வச்சுட்டு உன் வேலைய பாரு. அதையே பாத்துட்டு இருக்காத. அது எனக்கு தெரிஞ்சு உங்க அப்பாவோட தான். சரியா? அட, இது என்னோட அப்பாவோடதா? இது ஏன் அங்கிள் நீங்க முதலையே சொல்லல? அவர் திரும்ப வீட்டுக்கு வர போறாரா என்ன? இல்ல, அவர் வரல. அவர் எதுக்காக ஜிஜிஓ பிளேயர் அனுப்பி வச்சாரு? எனக்கு ஒண்ணும் புரியல. இதுல அப்படி ஸ்பெஷலா என்னதான் இருக்கு? நான் போய் இதை ஒரு தடவை செக் பண்ணிட்டு வரேன். ஹேய், முதல்ல இந்த மீன் தொட்டியோட லைட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்டு போ. அவனை கவனிச்சீங்களா? அவன் எப்படி இவ்வளவு வேகமா ஓடுறான்? கிட்டத்தட்ட அவனுக்கு என்னோட வயசு இருக்கும். அவன் போட்டிருக்கிறது சாதாரண ஸ்லீப்பர்ஸ். ஆனா அவனோட கையில வச்சிருக்கிறது ஜிஜிஓ ஃபுட்பாலர் மாதிரி தெரியுது. இவன் முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா, கால்மனோட புள்ள ஐசாக தான் இருக்கணும். ஒட்டுமொத்த உலகத்திலேயே சைனீஸ் ஜிஜிஓ ஃபுட்பால் இன்ஜினியர் அவன் ஒருத்தன் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பெரிய கில்லாடி அவன். போங்க. சரி, ஓகே. என்னவோ பெரிய டீமை கையில வச்சிட்டு இருக்கிற மாதிரி பேசுன. எல்லாம் கத்துக்குட்டீங்க. 43. இன்னும் 2 கோல் இருந்தா நம்ம ஜெயிச்சிடலாம். என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி நான் அதை எப்படியாவது தடுக்க ட்ரை பண்றேன். ஓகேவா? என்ன நடந்தாலும் டைடஸா தைரியமா டீல் பண்ண சொல்ல. சரியா? அவசரப்பட்டு அவனை எதுவும் பண்ணிட வேண்டாம். ஜாக்கிரதையா இருக்க சொல்ல. ஓகே டைட்டன், நான் சொல்றத கேளு. நீ அத முன்னாடி புஷ் பண்ணு. பெனால்டி ஏரியா வரைக்கும் நீ தைரியமா போலாம். ஓகே, நான் உன்னை முழுசா நம்புறேன். பார்த்தல, எல்லாமே இப்ப நமக்கு சாதகமா வந்துருச்சு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அதை கிக் பண்ண. அவ வந்துட்டான் गाइस, அவ வந்துட்டான். நம்ம கண்டிப்பா இந்த கேம்ல ஜெயிச்சிருவோம். ஓகே ஐசக், பூந்து விளையாடு. அம்மா, இந்த மித் யாரு? அவனை பத்தி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. நீ சொல்றது சரிதான். நான் கூட இது வரைக்கும் அவனை பத்தி கேள்விப்பட்டதே இல்ல. இப்ப நமக்கு அது முக்கியம் இல்ல. பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு விளையாட்ட ஆரம்பிக்கலாம். என்ன, தோக்கறதுக்கு தயாரா இருக்கியா? சீக்கிரமா போய் அவனை அட்டாக் பண்ணுங்க. சீக்கிரமா போங்க. அவசரப்படாத, அவனை நான் பாத்துக்கிறேன். நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன ஜித்து வேலை பண்ணாலும் என்கிட்ட இருந்து பாலை எடுக்கவே முடியாது கண்ணா. ஓகே மேத், முதல்ல அந்த பாலை எதிர் சைடுக்கு எடுத்துட்டு போ.
பால் எங்க போச்சு? என்னடா வாயை பொழந்துக்கிட்டு நிக்கிறீங்க? சீக்கிரமா அவனை பிளாக் பண்ணுங்க. ஹலோ, நான் டைட்டன், இந்த டீமோட ஒரு பிளேயர். கோல் கீப்பர் பேரு ஸ்டான். அவன் தான் ப்ரோஸ், என்னோட சீனியர். இவன் தான் நம்ம ஸ்டைகர் சேட்டலைட். என் பேரு மித். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஹாய் மேத், ரொம்ப சந்தோஷம். நம்பர் 10 லேசர் கொஞ்சம் பாரு, அவர் ரொம்ப வேகமானவன். ரொம்ப வேகமா ஓடுற, ரொம்ப நன்றி. ரொம்ப பிரமாதமா விளையாடின. ஆனா தப்பான திசையில கிக் பண்ணிட்ட. ஒரே நேரத்துல பல ஆங்கிள் ஷூட் பண்றது என்னோட பழக்கம். கேம்னு வந்துட்டா முன்ன பின்ன பார்க்க கூடாது, பூந்து விளையாடணும். அந்த மித் முன்னேறி வந்துகிட்டே இருக்கான். அவனுக்கு பாலே கிடைக்கலையே. அவன் அதை விட்டு வைக்கிறான் போல இருக்கு. ஓகே மித், நீ பால சேஸ் பண்ணு, அவனை கவர் பண்ணு, அவங்கள ஸ்கோர் பண்ண விடாத. ரிலாக்ஸ். நான் என்னோட டீம்மேட் கூட தான் போய்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா அவன் எனக்கு பால பாஸ் பண்ணுவான். அப்படிதான் விளையாடி டைட்டன். பால் அந்த பக்கம் எடுத்துட்டு போ. உன்னால கண்டிப்பா கோல் அடிக்க முடியும் சேட்டலைட். ஓகே, இப்ப நீ ஹிட் பண்ணு. கோல்! நம்ம ஒரு கோல் அடிச்சிட்டோம். பிளேயர்ஸ் எல்லாரும் கலக்கிட்டாங்க. நான் தான் அப்பவே சொன்னல, அவசரப்படாத. ஆனா நீ இப்ப ஒரு புது பிளேயரை தேடி போக வேண்டியிருக்கும். நான் அதெல்லாம் செய்யவே மாட்டேன். நீ செஞ்சுதான் ஆகணும். இப்ப அதை தவிர உனக்கு வேற சாய்ஸும் இல்ல. சரி சரி, என்ன கொஞ்சம் தனியா விடு, தொந்தரவு பண்ணாத. யார் என்ன இப்ப அடிச்சது? நீ கொடுத்த வாக்கு காப்பாத்தாம போறியே. குடு. சரி சரி, ஓகே ஓகே. நான் அவனை பார்த்துட்டேன். சரி, நம்ம போலாம்.
ஜிஜிஓ ஃபுட்பால்ல ரொம்ப திறமசாலியான பிளேயர்ஸ் ஒரு ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இந்த உலகத்தையே கைக்குள்ள வச்சிருப்பாங்க. எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. நீங்க பிரமாதமா பண்றீங்கப்பா. ஆமாப்பா, இத நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாரு. ஆனா நீ அடுத்த தடவை பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். ஆ. ஓ. ஜிஜிஓ ஃபுட்பால் அறிமுகமாகி 3 மாசம் தான் ஆகுது. அது எங்கெல்லாம் ஃபேமஸ்னா சைனா, இங்கிலாந்து, பிரேசில், பிரான்ஸ், இட்டலி, ஜப்பான், ஜெர்மனி, இன்னும் நூற்றுக்கணக்கான நாடுகள். இந்த உலகத்துல இருக்கிற பல நாடுகளுக்கு ஜிஜிஓ ஃபுட்பால் கேம் ரொம்பவே பரவ ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாருமே இந்த கேமை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சிடுச்சு. பிரமாதம்ப்பா, என்னால இதை நம்பவே முடியல. நீங்க கண்டுபிடிச்ச இந்த ஜிஜிஓ கேம ஒட்டுமொத்த உலகமும் பாக்குது. பாருப்பா, நான் நாளைக்கு ஜெர்மனிக்கு போறேன் ஜிஜிஓக்காக. நீங்க எப்ப திரும்ப வருவீங்க? கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி வந்துருவேன். ஹலோ, ஹாய் டாட். நான் வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஓ சரி. சோ ஹே ஐசக், உன்னதா இங்க வா. நாங்க ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கோம். நம்ம ஜிஜிஓ நேஷனல் டோர்னமெண்ட்ல கலந்துக்கலாமா? ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா 32 ஃபுட்பால் ரீஜன்ஸ் இந்த கண்ட்ரில இருக்கு. நேஷனல் டோர்னமெண்ட்ல கலந்துக்கணும்னா நம்ம ரீஜனல்ஸ்ல குவாலிஃபைட் ஆகணும். ஒரு ரீஜன்ல ஒரே ஒரு டீமை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க மட்டும்தான் இந்த டோர்னமெண்ட்டுக்கு போக முடியும். நம்ம எப்படியாவது ரீஜனல்ஸ்ல ஜெயிச்சு ஆகணும். அப்பதான் நமக்கு டோர்னமெண்ட்ல ஒரு இடம் கிடைக்கும். ஆமா, சரியா சொன்ன. ஒவ்வொரு ரீஜனலும் சேனல் சிஸ்டம்ல வேலை செய்யுது. அதாவது எந்த டீம் லாஸ்ட்ல ஜெயிக்குதோ அவங்க அடுத்த 3 நாள்ல ஒரு ரீஜனல் சேலஞ்ச ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், சீக்கிரம் போலாம். எனக்கு புரியுது, நீங்க இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா காலிங்க என்ன பண்றான் அத முதல்ல சொல்லுங்க. உன்னோட டீம் மேனேஜரா நான் தான் இருக்கணும்னு கால் தான் நீங்க இன்வைட் பண்ணிருக்கான். தாராளமா நீ அதை ஏத்துக்கோ. நீங்க எல்லாரும் ரொம்ப அலட்சியமா இருக்காதீங்க. ஒரு டீம் மேனேஜர் இல்லாம உங்களால ஸ்மார்ட்டா ப்ளே பண்ண முடியாது. அழகாவும் துடிப்பாவும் இருக்க முடியாது. சொல்ல போனா உங்களால கேம்ல ஜெயிக்கவே முடியாது. ஹேய், ஆக்சுவலி கேட்டரிங் டிபார்ட்மெண்ட்க்கு யாரையாவது ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவ சமையல் விஷயத்துல கொஞ்சம் கில்லாடி. சோ நம்ம ஏதாவது ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டோம்னா அவ நமக்கு உதவியா இருப்பா. என்ன பத்தி என்ன சொன்ன? இல்ல நாங்க ஒண்ணு சொல்லலையே. ஆமா, இப்ப நீங்க என்ன பேசிக்கிட்டீங்க? நீங்க ரெடியா? கண்டிப்பா கேம்ல கலந்துக்கிறோம். சரி, ஓகே, நானும் விளையாட தயாரா இருக்கேன். அப்படின்னா நாம ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டோம். தட்டி தூக்க வேண்டியதா? அது நான் ஒரு சப்போர்ட்டரா இருப்பேன், பிளேயரா இருக்க மாட்டேன். இல்ல, நீ கண்டிப்பா எங்க கூட விளையாடியே ஆகணும். நீயும் மித்து இல்லாம நாங்க ஜெயிக்கவே முடியாது. நீயும் மித்தும் நானும் சேட்டலைட்டும் அப்பதான் டபுள் பவரா இருக்கும். நம்ம கண்டிப்பா நேஷனல்ஸ்ல ஜெயிக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம ஜிஜிஓ வேர்ல்ட் டோர்னமெண்ட்டுக்கு போயிடலாம். சாம்பியன்ஸா ஜெயிச்சுட்டு தான் நம்ம திரும்ப வருவோம். வேர்ல்ட் சாம்பியன் ஆக முடியும்னு சொல்றியா? ஆகணும் தானே நம்ம இவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாத கேள்வி கேட்காத. கைஸ், நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, நேத்து நான் மித்தோட கொஞ்சம் விளையாடி பார்த்தேன். அவளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது என்னால முடியல. கிரவுண்ட்ல விளையாட விட்டாதான் பவர் தெரியும். ஒரு தடவை ஒரு மினி கேம் விளையாடி பார்க்கலாமா? ஒருவேளை அவன் ஒரு லேட்டஸ்ட் டிசைனா கூட இருக்கலாம். அவன் திறமைகள் என்னன்னு பாத்தியா? அப்பா அது எனக்கு அனுப்பி வைக்கல, பாக் அங்கிளுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அங்குள் பாகா? அவரு ரொம்ப வயசானவராச்சே. இந்த வயசுல கூட ஜிஜிஓ ஃபுட்பால் விளையாடுறாரு. நம்பவே முடியலையே. யங்ஸ்டர் ஐடிவார் போல இருக்கு. அவர் விளையாட மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் விளையாடலான்னு முடிவு பண்ணேன். சரி, இப்ப யார் அனுப்பி வச்சாங்கிறது பிரச்சனை இல்ல. மொத்தத்துல கிட்ட நமக்கு கிடைச்சிருச்சுல, நம்ம ஜெயிச்சிடலாம். சரி, ஓகே, நீங்க எல்லாரும் போய் ப்ரிப்பேர் பண்ணுங்க.
என்ன வந்துட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். கடைசியா அவன் நம்ம டீம்ல ஜாயின் பண்ணனாது சொன்னானே. இந்த ஜிஜிஓ ஃபுட்பால் கேமை உருவாக்குனதே அவனோட அப்பா தான். ஆனா அவரு வீட்டை விட்டு போய் என்னையோட 2 வருஷம் ஆகுது. அதனாலதான் இவன் அந்த கேம்ல ஆர்வம் இல்லாம இருக்கான். ஹே, அவனோட விளையாட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமா, நான் நேத்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிருக்கேன். அவனோட பேரு ஐசாக். அவன் கால்மனோட ஒரே பையன். கால்மேனா? இந்த கேமை கண்டுபிடிச்ச டிசைனரை சொல்றியா? ஆமா, அவரே தான். ஐசாக் விளையாட்டு விஷயத்துல கில்லாடியா இருப்பான் போல இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் ஜிஜிஓ ஃபுட்பால் விளையாடி 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அவன் அதை விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி அதிபயங்கர பிளேயரா இருந்தான். அவ்வளோ கில்லாடியான பிளேயரா இருந்தவன் அவன் ஏன் விளையாட்டு விட்டுட்டான்? அத பத்தி நிறைய விஷயங்களை நான் ஆன்லைன்ல தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதுக்கான காரணங்கள் எதுவும் நம்புற மாதிரியே இல்ல. ஆனா ஒரு விஷயம் உறுதியா சொல்றேன், அவனுக்கு மித்தோட திறமை என்னன்னு தெரியல போல இருக்கு. இது வரைக்கும் அந்த கிளிப்பிங்க நான் ஒரு தடவைக்கு 10 தடவை பார்த்துட்டேன். ஐசாக்கோட ஜிஜிஓ ஃபுட்பாலர்ஸ் மத்த பிளேயர்ஸை விட ரொம்ப டிஃபரெண்டா இருக்காங்க. இது வரைக்கும் அப்படி பார்த்ததே இல்ல. ரொம்ப சரியா சொன்ன. அவங்கள மாதிரி ஷூட்டிங் ஸ்கில்ஸ் இருக்க பிளேயர்ஸ் நான் இது வரைக்கும் எந்த டீம்லயும் பார்த்ததே இல்ல. உண்மையா தான் சொல்றேன். அத சாதாரணமா நினைச்சிடாத. அத சூப்பர் ஸ்கில்னு கூட சொல்லலாம். மித் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பிளேயர். அவன் பவர் சோர்ஸா இருக்கான். அப்படின்னா அவன் ஃபுட்பால் கோர்ட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான்னா அவன் கிட்ட இருந்து அந்த பாலை வேற யாராலையும் தட்டி பறிக்க முடியாது. அப்படி ஒரு ஸ்ட்ராங் பொட்டென்ஷியல் பர்சன் அவன். ஒட்டு மொத்த பவரும் அவன் கிட்ட தான் இருக்கு. முதல் தடவை அவனோட பவர் அவன் யூஸ் பண்ண போறான் போல இருக்கு. கூடிய சீக்கிரம் ஐசாக் மித்தோட பொட்டென்ஷியலை தெரிஞ்சுக்குவான் போல இருக்கு. அப்படின்னா நீ நேத்து களை இறங்கி அவன் கூட விளையாடி இருக்கலாம்ல. அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. அவன் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அவனே என்ன தேடி வருவான் பாரு. நான் ஏற்கனவே என்னோட டிக்கெட்டை வாங்கிட்டேன். திரும்ப ஜெர்மனிக்கு போறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நான் இங்கதான் இருக்க விரும்புறேன். நான் உனக்கு இன்னொரு டிக்கெட் வாங்கியிருக்கேன். 4 நாள் கழிச்சு தான் அந்த டிக்கெட்டை நீ யூஸ் பண்ண முடியும். அது ஜிஜிஓ டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம். நீ போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் என் கூட இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா ஐசாக் சேலஞ்சை ஏத்துக்கிட்டு வந்துருவான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த பிளேயர் எப்படி விளையாடுறான்னு பார்க்க எனக்கும் ஆசையா தான் இருக்கு. உங்களுக்காக ஒரு புது ப்ராடக்ட்ட கொண்டு வந்திருக்கோம். ஏய், நான் பண்றது எல்லாமே அவ்வளவு மோசமாவா இருக்கு? போன தடவை நீங்க கண்டுபிடிச்சேன்னு சொல்லி ஒண்ணு கொடுத்தீங்களே, அதை சாப்பிட்டு நான் 2 நாள் எழுந்துக்கல. உங்க எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வேற யாரையாவது பாருங்க. அப்படி சொல்லு. இந்த தடவை இது சூப்பரா இருக்கும், சாப்பிட்டு பாரு. நம்பிக்கையா சாப்பிடலாம். இத நான் ரொம்ப ஸ்பெஷலா பண்ணிருக்கேன். இந்த பண்ணு வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டு பாரு. ஒவ்வொன்னா சாப்பிட்டு பாரு. அதுல ஃபேவரட்டா 3 செலக்ட் பண்ணு. அப்புறம் இது எல்லாமே டெம்ப்ளேட்ஸ். சாப்பிட்டுட்டே இரு, நான் இப்ப வந்துடுறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உன்னோட அப்பா எனக்கு ஒரு பாக்ஸ் அனுப்புனாரு. அதை இங்க நான் வாங்கி வச்சிருக்கேன். அப்பா அனுப்பி வச்சாரா? ஆனா அவர் எனக்கு ஃபோன் பண்ணலையே. என்கிட்ட அத பத்தி எதுவும் சொல்லலையே. இல்ல, அவர் கால் பண்ணல. அவர் மெயில் கூட அனுப்பலையா? என்னோட கம்ப்யூட்டர்ல ஏதோ ப்ராப்ளம். அது சரியா வேலை செய்யல. நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா இங்க வந்து பாத்துக்கோ. நான் அங்க வரணும்னு அவசியமே இல்ல. உங்க கம்ப்யூட்டரை கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. நான் இங்க இருந்து அதை சரி பண்றேன். சரி, எனக்கு நீ கொஞ்சம் டைம் கொடு. சீக்கிரம். ஹே, கொஞ்சம் பொறுமையாயிர. ஆன் பண்றேன். எனக்கு தெரியும். 3 நாள் முன்னாடியே உங்களுக்கு ஒரு இமெயில் வந்திருக்கு பாருங்க. இன்பால் இங்க பாரு. எனக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுறது ரொம்ப முக்கியமான விஷயம். உனக்கு தெரியும்ல, ஜிஜிஓ ஃபுட்பால் பிளேயர்ஸோட நான் ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரிசர்ச் பண்ணும்போது திடீர்னு டாக்டர் ஜிஜிஓ காணாம போயிட்டாரு. அவருக்கு என்னாச்சுன்னு யாருக்கும் தெரியல. என்னால அவர் கண்டுபிடிக்க முடியல. இப்ப அதை பத்தி தான் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன். வேர்ல்டு ஜிஜிஓ அசோசியேஷனுக்கும் நான் ரிப்போர்ட் பண்ணிருக்கேன். எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. வேர்ல்டு ஜிஜிஓட செக்யூரிட்டி சிஸ்டம் ரொம்ப டைட்டா இருக்கு. யாராலையுமே அதை உடைச்சுக்கிட்டு உள்ள போக முடியாது. இப்ப இந்த ஜிஜிஓ டீம் கோர்ட்டுக்குள்ள போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அததான் இப்ப நான் உனக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஒரு பிராண்ட் நியூ ஜிஜிஓ ஃபுட்பால் பிளேயரும் உனக்கு நான் அனுப்பி வச்சிருக்கேன். பெஸ்ட் ஜிஜிஓ கண்ட்ரோலர் அங்க இருக்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும்.
அவனை விளையாட சொல்லு. வேர்ல்டு டோர்னமெண்ட்ல அவனை என்ட்ரி ஆக சொல்லு. அந்த வழியா தான் நம்மளுடைய தேடலுக்கு ஒரு முடிவு வரும். ஜிஜிஓ அசோசியேஷன்ல யாரு சதி பண்ணிருக்காங்கன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஐசக் கிட்ட சொல்லி விளையாட சொல்லு. எனக்கு தெரியும் அவன் ஒரு டேலண்டட் பிளேயர். இந்த மாதிரி விஷயத்தை இமோஷனலா ஹேண்டில் பண்றான். ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்றதுக்கு அவனுக்கு அனுபவம் இல்ல. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கூடிய சீக்கிரம் அவனே தயாராயிடுவான். இது ரொம்ப முக்கியமான விஷயம் பால். எனக்கு இப்போ உன்னுடைய உதவி ரொம்பவே தேவைப்படுது. இப்ப அதை நாம செஞ்சே ஆகணும். இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல ஒண்ணு மட்டும் தான் என்னால நம்ப முடியும். சோ இத சீக்கிரட்டா வச்சுக்க. நான் உன்கிட்ட சொன்ன விஷயத்தை யாருக்கிட்டையும் தப்பி தவறி கூட சொல்லிடாத. ரொம்ப ஜாக்கிரதையா இரு. இது நமக்குள்ள மட்டும் சீக்கிரட்டா இருக்கணும். மத்ததெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். நோ டாட், நீங்க ஏன் என்ன நம்ப மாட்டீங்க? உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்றீங்க, ஆனா அந்த நேரத்துல என்கிட்ட உதவி கேட்க மாட்டீங்க. மிஸ்டர் ஐசக், உங்க டாட் இப்ப ரொம்ப பிஸியா இருக்காரு. நீங்க அவருக்கு மெசேஜ் அனுப்பிடுங்க. என்ன விஷயம்? எதுக்கு என்ன அர்ஜென்ட்டா வர சொன்ன? நாங்க எவ்வளவு பிஸியா இருப்போம் உனக்கு தெரியும்ல. இது ரொம்ப முக்கியமான விஷயம். உன்னோட உதவி எனக்கு தேவைப்படுது. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? நான் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இத நீ அவர்கிட்டயே சொல்ல வேண்டியது தானே? இதெல்லாம் உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா? நான் அந்த அளவுக்கு மெச்சூர் இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு, ஆனா என்னால முடியும். முதல்ல கொஞ்சம் பொறுமையா பேசு. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தேன் கவுத்தோன்னு பேசக்கூடாது. உனக்கு மெச்சூரிட்டி இல்ல, அதனால பிரச்சனை ஆயிடும். அவருக்கு ஹெல்ப் பண்ண என்னால மட்டும்தான் முடியும். எனக்கு ஜிஜிஏ ஃபுட்பால் ஸ்கில்ஸ பத்தி நல்லாவே தெரியும். நான் நினைச்சேன்னா வேர்ல்ட் டோர்னமெண்ட்லயே என்டர் ஆக முடியும். அதோட ரெண்டாவது விஷயம், நான் அவரோட புள்ள. என்னை விட நம்பிக்கையான அசிஸ்டன்ட் அவருக்கு வேற யாரும் கிடைக்க மாட்டாங்க. ஒழுங்கா அந்த ஜிஜிஓ கிட்ட என் கிட்ட கொடுத்துரு. அத மறந்துருங்க. அத நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அத யாரையும் நான் தொட கூட விட மாட்டேன். நான் வாக்கு கூட கொடுக்கறேன். நான் அந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க போறேன். வேர்ல்ட் சாம்பியன் ஆகி காட்டுறேன். சோ நம்ம கரெக்டா பிளான் பண்ணாத ஜெயிக்க முடியும். நீங்க ரெடியா? ஹே ஐசக், நீ வந்துட்டியா? ஓகே, நான் உங்க கூட சேர்ந்து விளையாடுறேன். வாவ், இது அட்டகாசம். என்ன திடீர்னு நீ உன்னோட மைண்ட மாத்திக்கிட்டா? என்னாச்சு? ஒரு சில பேருக்கு நான் யாருன்னு நிரூபிச்சு காட்டணும். ஜிஜிஏ வேர்ல்ட் டோர்னமெண்ட்ல என்டர் ஆகிறதுக்கு எனக்கு தகுதி இருக்குன்னு காட்டணும். வேர்ல்ட் சாம்பியன் ஆயிடுவேன். யாருக்கு நிரூபிக்கணும்? இப்ப அது முக்கியம் இல்ல. ஹேய், என்னோட பேர் ஐசக். என்னோட பேரு மித். பொசிஷன் ஃபார்வர்ட். இனிமே நம்ம 2 பேர் தான் பார்ட்னர்ஸ், ஓகேவா? நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். அவர் உன்னை உருவாக்குனதுக்கு அப்புறம் உன்கிட்ட ஏதாவது சொன்னாரா? மிஸ்டர் கால்மேனை பத்தி கேக்குறீங்க? ஆமா, நான் அவரோட பையன். அவர் உன்னை உருவாக்குனதுக்கு அப்புறம் ஏதாவது உன்கிட்ட சொல்லிருக்காரான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். இல்ல, ஆனா எனக்கு உன்ன அடையாளம் தெரியும். தெரியுமா? அவர் டெஸ்க் முழுக்க உன்னோட போட்டோ தான் இருந்துச்சு. அதாவது உங்க அப்பாவோட டெஸ்க்ல. அவர் எப்பவாவது என்ன பத்தி பேசிருக்காரா? அந்த நேரத்துல அவர் ரொம்ப அப்செட்டா இருந்தாரு. அதுக்கு என்ன காரணம்னா, உன் பர்த்டே அன்னைக்கு அவரால் உன் கூட இருக்க முடியல. ஓகே மித், நாம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம். நம்மளோட டீம் ஜிஜிஏ வேர்ல்ட் டோர்னமெண்ட்ல கலந்துக்கணும். ரொம்ப சீரியஸான விஷயத்த செய்ய போறோம். கண்டிப்பா செய்யலாம். ரொம்ப சந்தோஷம். உங்க டேட்டாஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. காம்படிஷன்ல என்டர் ஆகணும் அப்படின்னா உடனே உங்க ஜிஜிஓ கார்டை இன்சர்ட் பண்ணுங்க. கேள், நம்ம சாம்பியன் கார்டு எடுத்து யூஸ் பண்ணு. சரி.
கேப்டன் ஷானா? அவங்க யாருன்னே தெரியாதே. இவங்க ரொம்ப சக்திசாலியா இருப்பாங்க போல இருக்கே. நம்ம வேற ஏதாவது டீம் பார்க்கலாமா? வேண்டாம், எங்க பார்த்தாலும் ஸ்ட்ராங் டீம் இருப்பாங்க, அதுக்காக ஒளிய கூடாது. நிஜமாவா? எதிரி யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நாம நேருக்கு நேரா மோதி பழகணும். ஜிஜிஓ நேஷனல் ஃபுட்பால் டோர்னமெண்ட்ல நீங்க வெற்றிகரமா என்டர் ஆயிட்டீங்க. வாழ்த்துக்கள். உங்க மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் 3 PM. கம் ஆன், 37 டைம் வின் பண்ண டீம் நம்மளால எப்படி ஜெயிக்க முடியும்? யாருக்கு தெரியும், ஒருவேளை நம்ம விளையாட ஆரம்பிச்சிட்டோம்னா 38 ஸ்ட்ரைட் வின்னர் இருக்கிற டீம் நாமளா தான் இருப்போம். நான் பார்த்த வரைக்கும் 37 ஸ்ட்ரைக் டீமை வின் பண்றதுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு. என்னது? ஆப்ஷன் 1 சீட்டிங் பண்ணிருக்கணும். கமான் ஜிம்மி, நாம இத ஒரு நேஷனல் ஸ்டாண்டர்டோட விளையாடுற ஒரு கேம். எலக்ட்ரானிக் ரெஃபரிஸ் இந்த மேட்சை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க சீட் பண்ணிருந்தாங்கன்னா 37 கேம்ஸ்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பா அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. இன்னொரு ஆப்ஷன் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. அது என்ன ஆப்ஷன்? அவங்களுக்கு லக் இருக்கு. கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு பேசாம இரு, இல்லைன்னா மண்ணிலே அடிச்சிருவேன். இந்த கேம்ல ரொம்ப முக்கியம் டேலண்ட் தான். நான் உறுதியா நம்புற விஷயம் கூட அதுதான். நீ என்ன மறுபடியும் தோக்கடிச்சிட்டியா? நான் இங்க இருந்து போறதுக்குள்ள உன்னை ஒரு தடவை கூட தோக்கடிக்க முடியாது போல இருக்கு. ஏங் மாஸ்டர், ஜிஜிஓ டூர்னமெண்ட்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நாளைக்கு 3 மணிக்கு நமக்கு ஒரு மேட்ச் இருக்கா. டோர்னமெண்ட் 2 நாள் ஆரம்பிக்க போகுது. அதுக்குள்ள நம்மள சேலஞ்ச் பண்ணிருக்காங்களா? அப்படி நான் கண்டிப்பா அந்த டீமா தான் இருக்கணும். அது வேற யாராவும் இருக்க வாய்ப்பு இல்ல, ரைட்? ஐசகா? ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. அப்படின்னா எழுதி வச்சுக்க, நாளைக்கு கேம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். என்னுடைய சின்ன சஜஷன் என்னன்னா, கேம் ஸ்டார்ட் ஆக டைம் கம்மியா இருக்கு. அதனால நீங்க அதுக்கு தயாரானீங்கன்னா நல்லா இருக்கும். நான் என்னோட ஜிஜிஓ கார்டை ஆக்சஸ் பண்ணிருக்கேன். நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்கு, கரெக்டா? ரொம்ப சரியா சொன்ன மித். ஆனா ரொம்ப டஃபா தான் இருக்கும். 37 மேட்ச் ஜெயிச்ச ஒரு டீமோட நம்ம விளையாட போறோம். உனக்கு கூட பிரச்சனை இல்லையே? இல்ல, நாங்க ரோபோட்ஸ். எங்களுக்கு பயமும் கிடையாது, வலியும் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ கொடுக்கணும். நாங்க ஜட்ஜ் பண்ண மாட்டோம், நெகட்டிவாவும் நினைக்க மாட்டோம். நாங்க ஒரு மிஷின்ஸ். அதனாலதான் ஜிஜிஓ டூர்னமெண்ட் ஒரு மிகப்பெரிய காம்படிஷனா உலக அளவுல பிரபலம் ஆயிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பிளேயரும் இந்த கேம்ல ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அவங்கள கண்ட்ரோல் பண்றது ஹியூமன் கண்ட்ரோலர்ஸ். அவங்க தான் பிளேயர்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறாங்க. சரியா சொன்ன. அதனாலதான் இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். எங்களோட ஸ்கில்ஸும் திறமையும் ரொம்ப அபூர்வமா இருக்கும். ஆனா எங்களை கண்ட்ரோல் பண்றது ஹியூமன் கண்ட்ரோலர்ஸ், காம்பனன்ட்ஸ், எமோஷன்ஸ், ஜட்ஜ்மெண்ட்ஸ், இது எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு. அதாவது உன் கையில இருக்கு. நீ அதுக்கெல்லாம் தயாரா வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். ரொம்ப சரியா சொன்ன. நீ அந்த கேம்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு தான் நான் எதிர்பார்க்கறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உன்னோட மைண்ட கிளியரா வச்சுக்க. மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ என்கிட்ட மனசு விட்டு பேசினதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு நன்றி சொல்லாத, இதை உருவாக்குனவங்களுக்கு நன்றி சொல்லு. ஜிஜிஓ ஃபுட்பால உருவாக்குனவங்களுக்கு நன்றி சொல்லு. அதாவது ப்ரோக்ராமர்ஸ் அண்ட் த கிரியேட்டர். அதுதான் முக்கியம். மேட்ச்ல பார்க்கலாம். நல்லா பாஸ் பண்ண மேத். கேல், இங்க வந்து இத கொஞ்சம் பாரு. என்னது இது? நாளைக்கு ஃபுட்பால் மேட்ச் விளையாட போற கிரவுண்டுக்கு எதிர்க்க இருக்கிற பில்டிங் இதுதான். இந்த மாதிரி பில்டிங்ஸ் நமக்கு பெரிய ப்ராப்ளம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அப்படியா? என்ன மாதிரியான பிரச்சனை? அது என்ன பிரச்சனைனா, சில சமயம் இது கேமையே தலைகீழ புரட்டி போட்டுரும். எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. நான் அதுக்கான வழியை கண்டுபிடிச்சு சொல்றேன். என்னது? கண்டிப்பா உன்னால முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம இந்த கேம்ல ஜெயிச்சே ஆகணும்.
கம் ஆன் ஐசக், முதல்ல அது என்ன விஷயங்கிறது என்கிட்ட சொல்லு. நீங்க நான் ஒருத்த கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது நீ பேசாம இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? பதில் சொல்லணுங்கிற மரியாதை கூட உனக்கு தெரியாது. அவன் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் ஏன் இப்படி கத்துறான்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏய், நீ எதுக்கு இந்த பில்டிங்கே பாத்துக்கிட்டு இருக்க? கமான், கொஞ்சம் அமைதியா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு கேம்ல ஜெயிக்கிறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு நிறைய கேர்ள்ஸ் வந்திருக்காங்க போல இருக்கு. இந்த அளவுக்கு கேர்ள்ஸ் வருவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? ஏன் எனக்காக வெயிட் பண்ணல? நினைச்சு நீங்க லாஸ்ட் மினிட்ல என்ன விட்டுட்டு போயிடுவீங்கன்னு. கடிச்சு வச்சிராத. இப்ப நீ என்ன சொன்ன? உங்களுக்காக ராத்திரி முழுக்க நான் ஒரு பிளானே போட்டு வச்சேன் தெரியுமா? இங்க பாருங்க. கோ கோ சாம்பியன்ஸ், நீங்க தான் பெஸ்ட். கோ கோ சாம்பியன்ஸ், நீங்க தான் பெஸ்ட். இத நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நம்ம இங்க வேடிக்கை பார்க்க வரல, விளையாட வந்திருக்கோம். அவ நம்ம வந்த விஷயத்தையே மறந்துட்டா போல இருக்கு. அநேகமா அவ நமக்கு உற்சாகப்படுத்துறான்னு நினைக்கிறேன். எப்படியாவது நமக்கு தேவைதானே. நான் உங்களோட மேனேஜர், ஞாபகம் இருக்குல்ல? உங்க எல்லாரையும் சேர் பண்ண வேண்டியது என்னோட கடமை. எந்த காரணத்தை கொண்டு நான் பின் வாங்க மாட்டேன். கண்டிப்பா இதை செய்வேன். சார் இங்க பாருங்க, ஒரே போட்டோ. இப்படி இப்படி இந்த பக்கம் திரும்புங்க. ரசிகர்கள் எந்த அளவுக்கு ஆரவாரமா கத்துறாங்கன்னா அவங்க யாரா இருப்பாங்க? ஓ காட், அவன் உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கான். ஷானுக்கு இன்னொரு ஃபேன் கிடைச்சிட்ட போல இருக்கு. அப்படின்னா நீதானா ஐசாக்? நீதான் ஷானா? உன்னை சந்திச்சதுல சந்தோஷம். நீ எதிர் டீமுக்கும் ஃபுட்பால் கேமுக்கும் எந்தவித ரெஸ்பெக்டும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ப்ராப்பர் ஃபுட்வேர் போடாம நீ எதுக்கு இங்க வந்த? ஹே நண்பா, என் காலுக்கு என்ன போட்டுக்கணும்ன்றத நான் தான் முடிவு பண்ணணும். நீ உன் விஷயத்தை மட்டும் பாத்துக்க. அவன் ரொம்ப திமிரா பேசிட்டு போறான்ல. இவன் தான் வில்லனா இருப்பான் போல இருக்கு. கோ கோ சாம்பியன்ஸ், நீங்க தான் பெஸ்ட். கோ கோ சாம்பியன்ஸ், நீங்க தான் பெஸ்ட். நீங்க டீம் நேம் ரெஜிஸ்டர் பண்ணல. நம்ம டீமுக்கு பேரே வைக்கலையே. அது வந்து கம் ஆன் சீக்கிரம் ஐசாக், ஒரு பேர் சொல்லு. கிடைச்சிருச்சு. நாங்க தான் டீம் பேர்ஃபுட். டீம் பேர்ஃபுட்டா? பெர்சியஸ் வெர்சஸ் பேர்ஃபுட். ஏங் மாஸ்டர், இப்போ நீங்க எந்த கிளாஸ் யூஸ் பண்ண போறீங்க சொல்லுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுவே தாராளம். எங்களுக்கு ஹெட்ஸ். சோ நாங்க டைல்ஸ். காயின் டாஸ்க் முடிஞ்சது, யார் ஜெயிக்கறாங்கன்னு பாப்போம். ஹெட் வந்து பேர்ஃபுட்டுக்கு, டைல் வந்து பெர்சியஸ்க்கு. குட், ஹெட்ஸ். நாங்க கிக் பண்றோம்.
மேட்ச் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டீம் பேக்ஃபுட் வெர்சஸ் பர்சியஸ் ஆரம்பம் ஆயிடுச்சு. பர்சியஸ் ஒரு புது டீமோட மோத போறாங்க. அவங்க இது வரைக்கும் 37 மேட்சஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. ஓகே மித், நமக்கு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தெரியாது. உனக்கு என்ன தோணுதோ அதை முதல்ல செய். முன்னேறி போ. ஓகே, ஃபுட்பால் பிளேயர் மித் பிரமாதமான திறமை கொண்டவர். கால்ல பாலோட மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்கா. அத நீங்களே பாத்துக்கிட்டு இருப்பீங்க. ஆரம்பத்திலே பர்சியஸ் டீம் திணற அடிச்சிட்டா. எல்லாமே கிளியரா தான் இருக்கு. எதிர் டீம் எப்படி கிக் பண்றாங்கறத நம்ம பார்க்கலாம். ஒரு ட்விஸ்ட், ரெண்டு டீம் மெம்பர்ஸ் மோதிக்கிட்டு இருக்காங்க. பாலை கைப்பற்றுவாங்களான்னு பார்க்கலாம். பர்சியஸ் தடுமாறுறாங்க. நியூக்ளியஸ் இப்ப ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. கண்ணி வைக்கிற நேரத்துல பாலை பாஸ் பண்ணிட்டாங்க. பிரமாதம் சேட்டலைட், அப்படிதான் விடாத. சாட்டலைட் பால கிக் பண்ணிருக்கா. பர்சியஸ் டீமுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஒரே மாதிரி ஹெட்டிங் பண்ண ட்ரை பண்றாங்க. யார் ஹெட்டிங் பண்ண போறாங்க? அது நம்ம மெத் தான். டீம் பேக்ஃபுட் கோலை நோக்கி முன்னேறி போயிட்டு இருக்காங்க. ஷூட் பண்ணு. பவர் ரைட். வாவ், ரொம்ப பவர்ஃபுல்லான ஷாட். அது ரொம்ப அற்புதமா சேவ் பண்ணிட்டாங்க. பர்சியஸோட கோல் கீப்பர் அட்டகாசமான ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காரு. பரவாயில்ல, அற்புதமா பிளாக் பண்ணிருக்கான். நான் நினைச்ச மாதிரி இல்ல. பர்சியஸ் டீம் கையில இப்ப பால் இருக்கு. டைட்டன் இப்ப அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓகே டைட்டன், ஸ்ட்ரைட்டா போ. லெஃப்ட் ரைட் எங்க வேணாலும் டர்ன் பண்ணு. அன்னைக்கு மணி இப்போ லெஃப்ட் டர்ன் பண்ணா நல்லா இருக்கும். பாலை கைப்பற்ற முடியல. பர்சியஸ் டீம் பிளேயர் முன்னேறி போயிட்டே இருக்காரு. நான் தான் அப்பவே சொன்னல அவன் லெஃப்ட்ல ரைட் போவான்னு. என்ன பண்றது? அப்படியே ரைட் கார்னர்ல கிக் பண்ணு. பால் கோலை நோக்கி போயிட்டு இருக்கு. பிளேயர் அதை தவற விட்டுட்டாரு. பால் கோலை நோக்கி போயிட்டு இருக்கு. மேத் அந்த பால் கோல் போகாம தடுத்துட்டாரு. அவ்வளவு வேகமா எப்படி அவன் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான்? கண்ணு வைக்கிற நேரத்துல வந்து சேர்ந்திருக்கான். அவனோட ஸ்பீடை என்னால நம்பவே முடியல. இவங்க ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இவங்க இந்த அளவுக்கு ஸ்பீடா செயல்படுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அட்டகாசமா விளையாடுறாங்க. டிஃபென்ஸ் பண்றதுக்காக நம்பர் 10 அங்க வந்து நிக்கிறான் பாரு. மித்துக்கு எதிரா அந்த கோல் கீப்பர். அவன் டாப் அவுட் ஸ்டாண்டிங் பிளேயர் தெரியுமா? இந்த டீமோட நம்ம விளையாண்டா தோத்துருவோம் போல இருக்கே. பயப்படாத, இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கேம்ல என்ன வேணா நடக்கலாம், தெரியும்ல. நான் சொல்றேன், இவங்க ரொம்ப அஃபென்சிவ் ஆனவங்க. எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நம்ம வேற விதமான டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணணும். என்ன ஆனாலும் சரி. என்ன பீட் பண்ண யாராலையும் முடியாது. பேக்ஃபுட் மறுபடியும் பாலை கைப்பற்றிட்டாங்க. இது வரைக்கும் நடந்த பெர்ஃபார்மன்ஸ் நினைச்சு நான் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கேன். ஏன் அப்படி சொல்ற ஷான்? யாருமே ஸ்கோர் பண்ணவே இல்லையே. உங்களோட வீக்னஸ் எனக்கு சாதகமா நான் செகண்ட் ஹாஃப் ஃபைனல்ல யூஸ் பண்றேன் பாரு. சோ எதுக்கு நீ எங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஹே இங்க பாரு. அப்படின்னா எங்க பிளேஸ் நீ குறை சொல்றியா? யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதானே பேசுற? தைரியம் இருந்தா ஜெயிச்சு காட்டு. ரிலாக்ஸ், அதுக்கு தானே நாங்க இப்ப வந்திருக்கோம். அதுக்குள்ள அவசரப்படுறீங்க. நாங்க கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவோம். சரியா சொன்ன, நம்ம ஜெயிச்சு காட்டணும். செகண்ட் ஹாஃப்ல என்னோட தாக்குதலை எதிர்கொள்ள தயாரா இரு. நாம சைட சேஞ்ச் பண்ணலாம். அது ஒரு பவர் கேமா மாறும். செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்கோர் 0-0. இந்த தடவை கிக் ஆஃப் பண்றது பர்சியஸ் டீம் தான். அவங்க நல்லா பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க. அப்படிதான் முன்னேறி போய்கிட்டே இரு. ரொம்ப ஆவேசமா செயல்படுறாங்க. பிளேயர்ஸ் ரொம்ப சீரியஸா விளையாடிட்டு இருக்காங்க. Go சாம்பியன்ஸ், நீங்க தான் பெஸ்ட். Go சாம்பியன்ஸ், நீங்க தான் பெஸ்ட். மேத் பாலோட ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கான். பர்சியஸ் டீம் பிளேயர்ஸ் அவனை துரத்திக்கிட்டு இருக்காங்க. ஐசக்கோட கமாண்ட் அப்படியே பின்பற்றிட்டு இருக்கான். ஓகே, நீ கொஞ்சம் அமைதியா இரு மேத். உனக்கு என்ன தோணுதோ அதை செய். அது ரெடியான ஒரு கிக்க கொடுத்திருக்கா. என்ன ஆகுதுன்னு பாப்போம். அந்த பால் இப்ப போஸ்ட்ல பட்டுருச்சு. அந்த பால் கிக் பண்றதுக்கு மேத் வந்துட்டு இருக்கான். அது நல்ல பெர்ஃபார்மன்ஸ், எதிர்பார்க்கவே இல்ல. இங்க பாரு மேத், அப்பர் லெஃப்ட் கார்னரை டார்கெட் பண்ணு. ஹேய் நியூக்ளியஸ், இப்போ நீ யாருன்னு காட்டு. ஆம்னி டைரக்ஷனல் டாக்கிள் ஆக்டிவேட்.
ஏதோ வந்துகிட்டு இருக்கான். ரொம்ப அற்புதமான கட்டை இது. ஆம்னி டைரக்ஷனல் டெக்னிக். மேஜ் இப்ப ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். அடடா என்ன இது இது ரொம்ப வித்தியாசமான மூவா இருக்கு. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இது வெறும் டேக்கிள் தானே. ஹே சேட்டலைட், முன்னேறி போய்கிட்டே இரு. ஓ, அது ஒரு அதிரடியான பேக் கிக். இவ்வளவு முயற்சி பண்ணி பர்ஷியஸ் டீமால அதை கைப்பற்ற முடியல. டைட்டன்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா. மேத் கோல் அடிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கா. அவ்வளவுதான். அப்பர் லெஃப்ட் கார்னர். இன்னொரு ஷாட். ஒரு நல்ல சேவ். அவனை பீட் பண்ணவே முடியலையே. எந்த பக்கம் வந்து அடிச்சாலும் கரெக்டா பிளாக் பண்ணிடுறான். என்ன மூவ் யூஸ் பண்றதுனே தெரியலையே. நம்ம எப்படியாவது வின் பண்ணி ஆகணும். ஆர்மி டைரக்ஷனல் டேக்கிள். அதுக்கு ரொம்ப வித்தியாசமான பவர் இருக்கு. அவங்களுக்கு இது தேவைப்படும் போதெல்லாம் மறுபடியும் யூஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. கவலைப்படாதீங்க கைஸ், அதை முறியடிக்க நம்ம முயற்சி பண்ணலாம். சேட்டலைட் நியூக்ளியஸோட நேருக்கு நேரா மோதாத. இந்த தடவை நம்ம அப்ரோச் கொஞ்சம் மாத்திக்கலாம். பேக்ஃபுட்டோட டீம் பிளேயர் ரொம்ப ஆவேசமா முன்னேறி போயிட்டு இருக்கா. நல்ல டேக்கிள். அவங்க அடுத்த சூப்பர் ஷாட்டுக்கு ரெடி ஆயிட்டாங்க. மறுபடியும் அப்பர் லெஃப்ட் கார்னர். அடி. புரிஞ்சுது. கோல் கீப்பர் அதை தடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. கரெக்ட் பொசிஷன்ல இருக்காரு. அப்பர் கார்னர்ல சரியா பிளாக் பண்ணிட்டாரு. என்னால இதை நம்பவே முடியல. நார்மல் சாக்கர் கேம்ல அப்பர் லெஃப்ட் கார்னர் ரொம்ப ஈஸி டார்கெட். திரும்ப திரும்ப அதே இடத்துல ஷூட் பண்றது எந்த பிரயோஜனமும் இல்ல. ஷேடோ, இப்ப வேற மாதிரி டிஃபென்ஸ் பண்ணு. நியூக்ளியருக்கு பால பாஸ் பண்ணு. வாவ், பிரமாதம் இது. இத யாருமே எதிர்பார்க்கல. நியூக்ளியஸ் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கா. டிஃபென்ஸ் பண்ண யாருமே இல்லையா? டைட்டன் மட்டும் தான் அங்க இருக்கான் போல இருக்கு. அடடா, இப்ப என்ன பண்றது? நம்ம மாட்டிக்கிட்டே போல இருக்கு. அவங்களை எதிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்கா. அவனால இத பிளாக் பண்ண முடியுமா? டைட்டன், இது முன்னாடியே வந்த மாதிரி தான். லெஃப்ட் சைடு. அது எப்பவுமே ஒரே மாதிரி தான். லெஃப்டோ ரைட்டோ. கம் ஆன், டைம் வேஸ்ட் பண்ணாம இமிடியேட்டா பிளாக் பண்ணு. கண்டிப்பா இது ஒரு பிக் ஷாட்டா இருக்கும். கோல் கீப்பர் தயாரா இருக்காரு. அவங்க எப்படி இந்த பால சேவ் பண்றாங்க பார்க்கலாம். ஓ, அற்புதமான ஷாட். கோல். இது 1-0. அட்டகாசமா இருந்துச்சு. கலக்கிட்டீங்க. நீ தப்பான டீமுக்கு சப்போர்ட் பண்ற. யார் சைடா இருந்தானே நல்ல விளையாட பாராட்ட வேண்டியதுதான். லாஸ்ட் 5 செகண்ட்ஸ்ல அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க. திரும்ப திரும்ப நீ அந்த கார்னரையே டார்கெட் பண்ண. கோல் கீப்பர் ரெடியா இருக்கா. அந்த இடத்துல தான் நம்மளால கோல் போட முடியும். அதனால தான் டார்கெட் பண்ணேன். மறுபடியும் அவங்க முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த தடவையும் மித்து தான் முன்னோடியா இருக்கா. அதே நேரத்துல பர்சியஸ் டீமும் பின்வாங்க தயாரா இல்ல. இன்னும் 2 கோல் அடிச்சா ஜெயிச்சிருவாங்க. அவங்க மறுபடியும் முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. ஜாக்கிரதை சேட்டலைட், ஃபோர்ஸ் பண்ணாத. பால மித்துக்கு பாஸ் பண்ணு. ஓ, இது எதிர்பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்ட். மேத் ரொம்ப ஆவேசமா முன்னேறிக்கிட்டு இருக்கா. மறுபடியும் அப்பர் லெஃப்ட் கார்னர். மறுபடியுமா? சுலபமா இந்த கோலை தடுத்துட்டாரு. ஏன் திரும்ப திரும்ப அதே இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்க? அதே கார்னர்ல திரும்பவும் மித் ஷூட் பண்ணிருக்கா. நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க ஐசக்? அந்த கார்னரை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு ஐடியா பண்ண. சொல்றத கேளு. என்ன நம்பு, ஓகேவா? இதுல ஒரு சின்ன காம்ப்ளிகேட். மழை வந்துருச்சு. கேமுக்கு ஒரு சின்ன பிரேக் வேணும்னு நினைக்கிறேன். லைவ் பாஸ். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடேங்கப்பா, பிரமாதம். எஸ், இன்னொரு கோல் போட்டுட்டாங்க. பர்சியஸ் டீம் மறுபடியும் ஒரு கோல் போட்டிருக்காங்க. இப்ப ஸ்கோர் பாத்தீங்கன்னா 2-0. ரொம்ப ஷார்ட் டைம்ல 2 கோல் போட்டிருக்காங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எங்க கிட்டே விளையாடுறியா? எங்க மூவ் அப்படியே காப்பி பண்ணிருக்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நீங்க தான் வெக்கப்படணும். நீங்க காட்டின அதே மூவ் தான் நாங்க ட்ரை பண்ணிருக்கோம். கடைசில நீங்க அந்த மூவ் மிஸ் பண்ணிட்டீங்க. அவங்க நம்மளை விட பெட்டரான டீம் தான். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, கேம் முடியாத வரைக்கும் எதுவும் முடியல. நம்பிக்கையோட விளையாடுங்க, ஓகே?
கேம் மறுபடியும் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. பேக் ஃபுட் டீம் பிளேயர் ரொம்ப ஆவேசமா போயிட்டு இருக்கான். என்ன ஒரு கோல் கூட அவங்க அடிக்கவே இல்ல. கண்ணி மிக்கிற நேரத்துல சேட்டலைட் கிட்ட அந்த பால பாஸ் பண்ணிட்டான். இந்த தடவை நான் ட்ரை பண்றேன். சேட்டலைட் ரைட் சைடு ஷூட் பண்ணு. அவங்க ரொம்ப ஆவேசமா வந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ஷாட். கோல் கீப்பர் அதை சேவ் பண்ணிட்டாரு. பர்ஷியஸ் டீம் அதை வெற்றிகரமா முறியடிச்சிடுச்சு. இது உண்மையிலேயே பிரமாதமான கேட்ச். அடடா, இந்த சேலஞ்சோட கடைசி நாள் நாளைக்கு தான். எனக்கு இன்னொரு கேம் தேவைப்படுது. சரி, இன்னொரு கேம்னு சொல்லிருக்க, நம்மளால இதுல ஜெயிக்க முடியுமா? கேள், நான் இப்ப ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன். அதுவும் ஒரே கார்னரை டார்கெட் பண்றேன். நான் உனக்காக விளையாடின விளையாட்டுல தோத்துட்டேன்ல. என்னோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நீ வருத்தப்படுறியா? நான் தான் உன்னை அந்த மேட்சுக்கு அனுப்பி வச்சேன், ஆனா நாம தோத்துட்டோம். நீ என் மேல கோவமா இருக்கியா? ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பழி போட்டுக்கிறதுல இப்ப நேரம் இல்ல. உடனடியா பிராக்டிஸ் வேலையை ஆரம்பிக்கலாம். திரும்பவும் பேக் கார்னரா? ஆமா, பேக் கார்னர் தான். ஏதாவது ஒரு லாங் ஷாட் ட்ரை பண்ணு. மறுபடியும் சேம் கார்னருக்கு போ. எதுக்கு கிக் பண்ணாம அப்படியே நிக்கிற? அங்க கோல் கீப்பர் யாருமே இல்ல ஐசக். சோ நான் அப்பர் லெக்ஸ் கார்னர் அடிச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அது எனக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். அப்படியா? அந்த விஷயத்துல 100% கான்பிடென்ட்டா இருக்கியா? 92.2%. நீ எந்த விஷயம் செஞ்சாலும் அதுல முழு நம்பிக்கையோட இருக்கணும். அப்பர் லெஃப்ட் கார்னருக்கு நீ எங்க இருந்து வேணாலும் கிக் அடி, பரவாயில்ல. 100% கான்பிடென்ட்டா இருந்தாலும் கூட இப்போ ஷான் எனக்காக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் ஒரு அயன் கேட் மாதிரி போன வாடி நின்னுகிட்டு இருந்தான். நிஜமாவே அவன் ஒரு பெரிய கில்லாடி தான். இந்த முறை நம்ம ஜெயிச்சாகணும்னா எதிரியோட வீக் பாயிண்ட முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஷேடோவோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு தோணலையா? முதல்ல நீ பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணு, ஓகேவா? ஓகே, நான் பிராக்டிஸ் பண்றேன். என்னோட ஷாட்ல நான் 100% கான்பிடென்ட்டா இருப்பேன். ஹாய் பட்டி. இன்னொரு தடவை அந்த பேரை சொல்லி கூப்பிட்டா நான் மனுஷவே இருக்க மாட்டேன். இந்த பேரை சொல்லி கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டேன். இல்ல, அவங்க ஐசக்க பார்க்க தான் வந்தாங்க. இவங்க அவனோட பிராக்டிஸ் பண்ண விரும்புறாங்க. அப்புறம் எனக்கு ஒரு டவுட், சீஸ் கேக் எப்படி பண்றது? வாயை மூடிக்கிட்டு அமைதியா என் கூட வா. ஐசக், நீ என்ன சொல்ற? அவன ஒரு வழி பண்ண முடிவு பண்ணிட்டியா? நீ இன்னும் அந்த கார்னர் நம்புறியா? ஆமா, அப்பர் லெஃப்ட் கார்னர். அவங்க அந்த இடத்துல டைட் ஃபீல்டிங் கொடுத்திருக்காங்க. ஆனா திரும்பவும் நீ ஏன் அப்பர் கார்னரை டார்கெட் பண்றதா எனக்கு புரியல. எனக்கு கொஞ்சம் நம்பு. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஷேடோ இன்னைக்கு அப்பர் கார்னர் டார்கெட்ஸ் 6 தடவை தடுத்து நிறுத்திருக்கான். ஆனா ஒருவேளை எங்கேயாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா நீ உள்ள வந்ததுனாலதான் ஏதாவது தப்பு நடந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. நாளைக்கு பாரு, எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அது எப்படி எல்லாமே வேற மாதிரி இருக்குன்னு சொல்ற? அதே இடத்துல தானே விளையாட போறோம். சேம் கோல், அப்புறம் சேம் ஷான். நீ கொஞ்சம் பொறுமையா இரு, என்ன நம்பு, எல்லாமே சரியா இருக்கும். நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது வேற வேற பாயிண்ட்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஆனா நீ ஒரே கார்னரையே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துல உன்னை எப்படி நம்புறது? அதுக்கு வாய்ப்பே இல்ல ஐசக். சொல்றது கேளு, ஃபார்மேஷன் எப்படி இருந்தாலும் சரி, ஷூட் எப்பவுமே அப்பர் லெஃப்ட் கார்னர்ல தான் இருக்கும். இன்னைக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். உண்மையிலேயே இது பெரிய அச்சீவ்மெண்டா இருக்க போகுது. நான் ஒரு அழகான மேனேஜரை ஃபிக்ஸ் பண்ணுவேன். இப்போ நான் ஒரு கேக்க பேக் பண்ண போறேன். அகேஷனுக்காக நிறைய ஆர்டர்ஸ் வரும். நான் வண்டர்ஃபுல்லான பர்சன், எல்லாரும் என்ன பாராட்டுவாங்க. கேக் செய்யறதுக்கு நீ நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கும். தாராளமா. இந்த மாதிரி ஒரு கேக்க இது வரைக்கும் யாரும் சாப்பிட்டிருக்கவே கூடாது. ஐம் சாரி. நம்ம மறுபடியும் ஆரம்பிக்கலாமா?
ஹேய், அவங்க எப்படியாவது மேனேஜ் பண்ணிடுவாங்க. நாம தான் எப்படியாவது பேட்ச் அப் பண்ணனும். எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப ஈஸி தான். நேர்ல போய் பேசிட வேண்டியதுதான். சீரியஸ்லி காய்ஸ், நாளைக்கு நம்ம ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா? இல்ல, அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. ஹே, அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதை நினைச்சு கவலைப்படாத. நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். எதா இருந்தாலும் மனசு விட்டு பேசிக்கலாம். இப்ப எதை பத்தி பேசுறது? அவன் மறுபடியும் அதே கார்னர்ல தான் ஷாட் அடிக்க போறான். சொல்றத கேட்கவே மாட்டான். ஹே, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அவன் கிட்ட ஓபனா பேசிடு. என்ன வந்து பேச சொல்றான்? அவன் தான் என்ன நம்பவே மாட்டேங்கிறான். நான் கொஞ்சம் கேக்ஸ் ரெடி பண்ணிருக்கேன் பாருங்க. நீ அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே? ஆமா, அதனால என்ன இப்போ? எப்ப பார்த்தாலும் அந்த கார்னர் பத்தியே பேசுறான். ஹே, சின்ன பசங்க மாதிரி எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. ஷான் அண்ட் சாம் நீங்க பாத்தீங்கல்ல, அவங்க ஒரு டீமா செயல்படுவாங்க. டீம்னா அப்படிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். டிஃபென்ஸ்ல நம்மளை விட அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அதுதான் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒரு விஷயம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, நீங்க அதுல நேரடியா போராடி ஜெயிக்க ட்ரை பண்ணுங்க. அப்புறம் உங்களால எந்த பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ண முடியும். கம் ஆன், ஷான் எப்படி பிஹேவ் பண்ணான்னு பாத்தீங்கல்ல? நம்ம ஸ்கூல்லயே அவன் நியூ கம்மர். சாரி, ஆனா நாங்க ஃபீல்ட பாக்குறதுல கொஞ்சம் பிஸியா இருந்தோம். உன்ன மாதிரி வரவங்க போறவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் ஆப்போனன்ட் டீமை தான் கவனிச்சு பாத்துட்டு இருந்தேன். அந்த கேம் நடக்கும்போது இந்த கேம்ல எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறது மட்டும் தான் ஷானோட கவனமா இருந்தது. நிஜமாவா சொல்ற? இல்லையா பின்ன? ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன்னா, நீயும் ஷானும் ஒரு நல்ல டீம் அப் ஆயிட்டீங்கன்னு நினைச்சேன். அப்படி ஆயிட்டா உங்களை தோக்கடிக்கவே முடியாது. ஆனா அவன் எதிரியால இருக்கா. அப்புறம் நீயே இத பத்தி எல்லாம் பேசுற. அவனுக்கு என்னோட குட் லக்க சொல்லிடு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. நான் இப்ப ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீ மறுபடியும் அதே கார்னர்ல தான் ஷூட் பண்ண போறியா என்ன? ஆமா. ஹே, நீ எங்க போற? என் உதவி இங்க யாருக்கும் தேவையில்லை போல இருக்க. நான் போய் தனியா பிராக்டிஸ் பண்ண போறேன். ஹே ஷான், அவங்க திரும்ப திரும்ப இந்த கார்னர்லயே ஏன் ஷூட் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா? கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். ஏன் அந்த இடத்தையே அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு தான் புரியல. ஆனா எந்த காரணமா இருந்தாலும் அவங்களால ஜெயிக்க முடியாது. ஓ, எந்த கேமை விளையாடுறதுக்கு முன்னாடி நான் உன்னை இவ்வளவு சீரியஸா பார்த்தது இல்ல. நான் சீரியஸா இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஹைசாக் விளையாடும் போது நான் எதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. உனக்கு நம்மளோட பிளேயர் மேல ரொம்பவே நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ யா, எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. என்ன ஐடியா? என்ன ஐடியாவா? நாளைக்கு எதிர் டீமை எப்படி தோக்கடிக்கிறேன்னு பாரு. சன்னி 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 சன்ஷைன், சன்னி சன்ஷைன், சன்னி சன்னி சன்ஷைன். கம் ஆன், நீயும் வா, என் கூட டான்ஸ் ஆடு. சனி சனி சன்ஷைன், சனி சனி சன்ஷைன். ஏய் ஸ்மித், நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிறல்ல? இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ மறுபடியும் ஜிஜிஓ ஃபுட்பால் விளையாடுறியா? சனி சனி சன்ஷைன், சனி சனி சன்ஷைன், சனி சனி சன்ஷைன், சனி சனி சன்ஷைன். இன்றைய வானிலை: வெயில் அதிகமா இருக்க வாய்ப்பே இல்ல. வெப்பம் 24 டிகிரி C இருந்து 27க்கு நடுவுல இருக்கு. நடுவுல கொஞ்ச நேரம் சன்னியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எந்த நேரத்திலயும் மழை பெய்யவும் வாய்ப்பு இருக்கு. சனி
ஒருவேளை இப்ப கனெக்ட் ஆகல, திரும்ப முயற்சி பண்ணுங்க. அவன் நம்ம டீமை விட்டு விலகிட்டான் போல இருக்கே. ஆனா அவன் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்பா. ரிலாக்ஸ், அவன் வந்துருவான். கவலைப்படாத, என்ன நம்பு. நம்ம போய் செட் பண்ணலாம். By visualcityblogspot.com. இன்னைக்கு டெம்பரேச்சர் வெயிலா தான் இருக்கணும். மழை பெஞ்சு இந்த கிளாஸ ஃபில் பண்ணிடும் பாரு. நேத்தை விட இது ரொம்ப பெருசா இருக்கு. ஐசாக் ஒரு மாதிரியான பிளேயர். அவனை நம்ம சாதாரணமா எடை போடக்கூடாது. அவன் அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் பின்வாங்க மாட்டான். நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? மேட்ச் இன்னும் ஒரு நிமிஷத்துல ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற நேரத்துல இன்னும் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் வரவே இல்ல. அவன் ஏன் இன்னும் வராம இருக்கான்? கம் ஆன் பால், சீக்கிரம் வந்துடு. நான் வந்துட்டேன், இங்கதான் இருக்கேன். எங்களை விட்டுட்டு நீ எங்கேயும் போயிட மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும். மறுபடியும் நீ கார்னர்ல தான் ஃபோக்கஸ் பண்றியா? ஓகே கேப்டன், நீ என்ன சொல்றியோ அதை அப்படியே செய்யற. ஒன்னா சேர்ந்து விளையாடுங்க, உங்களால ஜெயிக்க முடியும். கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. தப்பான டீமுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. நான் இப்ப கேம் பத்தி சொன்னேன் பாய்ஸ். இதுல நம்ம டீம் அவங்க டீம்ல வித்தியாசமே கிடையாது. ஷான், உனக்கு என்னாச்சு இன்னைக்கு? நீ ஏன் எதையோ யோசிச்சுட்டே இருக்க? அவன் மைண்ட்ல என்ன இருக்கணும்னு நான் தெரிஞ்சுக்கணும். அத பத்தி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, மேட்ச் ஸ்டார்ட் ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீங்க எங்களை கேக்குறதுல எந்த யூஸும் இல்ல. எதிர் டீமை கேளுங்க. நல்ல ஸ்போர்ட்ஸ்க்கு நாங்க ஆதரவு கொடுப்போம். நாங்க ரெடியா தான் இருக்கோம். என்னானாலும் சரி, நீ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வருத்தப்படுவ. ஹெட்ஸ். ஹெட் விழுந்திருக்கு. டீம் பிளேவை நீங்க சூஸ் பண்ணுங்க. நாங்க ரெடி. எந்த சான்ஸ் கிடைச்சாலும் நாங்க அதை யூஸ் பண்ணுவோம். எதுக்கும் பயப்பட மாட்டோம். நாம தான் முதல்ல கிக் ஆஃப் பண்ணணும். ரைட்ல இருந்து லெஃப்ட்க்கு அட்டாக் பண்ணணும். இதுதான் கடைசி சேலஞ்ச் கேம். மிக விரைவில் ஜிஜிஓ டோர்னமெண்ட் கேம் ஆரம்பமாயிடும். நீங்க இன்னும் நிறைய சேலஞ்சஸ் பார்க்க போறீங்க. டீம் மேனேஜர்ஸ் எப்படியாவது இந்த மேட்ச்ல ஜெயிச்சாகணும்னு பாக்குறாங்க. அப்பதான் அவங்க ஜிஜிஓ நேஷனல் சாம்பியன்ஷிப்ல கலந்துக்க முடியும். நியூக்ளியஸ் அண்ட் கோப்ரா கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணுங்க. எஸ் சார். கிக் அவுட் பண்ண டைம்ல இருந்தே நம்ம ஸ்ட்ரைட்டா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆமா பிரமாதம். எப்படி இருந்தாலும் எதிர் அணிக்கு பிரச்சனை தான். நம்ம பிளேயர்ஸ்லாம் பயங்கரமா விளையாட போறாங்க. அவங்க இன்னைக்கு எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்காங்க. அட்டாக் பண்ண காத்திருக்காங்க. ஓகே மித், சேட்டலைட், எதை பத்தியும் கவலைப்படாம கோலை மட்டும் டார்கெட் பண்ணுங்க. ஃப்ரோசன், டானி, நீங்க ரெண்டு பேருமே டிஃபென்ஸ்ல இருங்க. ஃப்ரோசன், நீ அஃபென்ஸ்ல இருக்க ஹெல்ப் பண்ணு. ஓகேவா? புரிஞ்சது. டீம் பர்சியஸ் முன்னேறி வந்துகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு எது வேணாலும் நடக்கலாம். காத்திருந்து பாருங்க. யார் வேணும்னாலும் அவங்களுடைய முடிவை மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
ஜனால்டா டிஃபென்ஸ் பண்ண வந்துட்டாங்க. மேட்ச் இன்னும் சுவாரஸ்யமாயிடும். பால் நேரா பேக்ஃபீல்டுக்கு கிக் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்திலேயே சூப்பர் கிக் கொடுத்திருக்காங்க. பர்சி பால் நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்கா. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? டிஃபென்ஸ்ல போய் தடுக்க பாருங்க. டைம், நீ முன்னாடி போ. எதிர் டீமுக்கு எந்த சான்ஸும் கொடுக்காதீங்க. கவர் பண்ணுங்க. இப்ப அந்த பால் நேரா பர்சி கைக்கு தான் வந்திருக்கு. இப்ப அடுத்ததை என்ன செய்யறாங்கன்னு பாப்போம். ஓகே, குட் ஷாட் டைட்டன். அப்படிதான் போட்டு தாக்கு. அவங்க முன்னோக்கி போக தயாராயிட்டாங்க. ஓ, கண்ணு மிக்கிற நேரத்துல பாலோட ஃபார்வர்டா போயிட்டாங்க. சூப்பர் ஸ்பீட். அவங்க முன்னேறி வந்துகிட்டே இருக்காங்க. டிஃபென்ஸ் அட்டாக் பண்றதுக்கு யாரும் இல்லாதனால முன்னேறி போயிட்டே இருக்காங்க. அதேதான். பாலை எதிர் டீம் எடுத்துட்டாங்க. அட்டாக் பண்ணுங்க. அவங்க பாலோட ரொம்ப வேகமா மூவ் ஆயிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வேகத்தை பார்த்தா யாரும் இவங்களை நெருங்க முடியாது போல இருக்கு. இப்ப நடுவுல ஒரு மிட் ஷூட்டை கொடுத்தே ஆகணும் போல இருக்கு. கேர்கெட், அப்படியே எதிர் டீம் அட்டாக் பண்ணு. ஓகே, பாத்துக்கிறேன் சார். பர்சி வேகமா முன்னேறி போயிட்டே இருக்கா. பாலை யாராலையும் டச் பண்ண முடியல. எதிர் டீம் ரொம்பவே முயற்சி பண்றாங்க. அட்டாக்க ஸ்டாப் பண்ண எவ்வளவு முயற்சி பண்றாங்க. மேட்ச்ல ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? பால் ஹைட்டா கிக் பண்ணு. மித், நீ ஷூட் பண்ண ரெடியா இரு. வாவ், சூப்பர் கிக். இப்ப அதிரடியா ஒரு கிக் தர போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது கோலா தான் இருக்கும். பாத்தியா, அவன் அப்பர் லெஃப்ட் கார்னருக்கு தான் போறான். அப்பர் லெஃப்ட் கார்னர். அருமையான ஒரு ஷூட் கொடுத்திருக்காங்க. கோல் கீப்பர் அதிரடியா தாண்டி அந்த பாலை புடிச்சிட்டாரு. கோல் சேவ் பண்ணிட்டாரு. எல்லாரும் கவனமா கேளுங்க. ஒரு தடவை நம்மளோட டார்கெட் மிஸ் ஆயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க. அடுத்த முறை பாத்துக்கலாம். அது பேர் ஃபுட்டோட பிக் ஷாட். இன்னைக்கு ஃபுல் எனர்ஜியோட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பர்சி பாலை தடுக்க முயற்சி பண்றான். இந்த கேம் எங்க போய் முடியும்னு யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். பாலை மட்டும் மிஸ் பண்ணாத. கரெக்டா டேக்கிள் பண்ணி முன்னாடி போயிட்டே இரு. கொஞ்சம் பொறுமையா விளையாடு ஐசக். எப்பவுமே எதிரியே நல்லா விட்டு பிடிக்கணும். அதுக்கப்புறம் அதிரடி தாக்குதல் பண்ணணும். பால் நம்ம கையில தான் இருக்கு. ஆர்மி டைரக்ஷனல் டேக்ல யூஸ் பண்ணு. புரிஞ்சிடுச்சு, கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். வா நண்பா, உன்னை திரும்ப பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதிவேகமான தாக்குதலுக்கு தயாரா இருக்காங்க. சேட்டலைட், உன் பவரை காட்டு. கம் ஆன், கிராவிட்டி பவரை யூஸ் பண்ணு. Gravity power. ரொம்ப வேகமா முன்னேறி போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரியாத கிராவிடேஷன் வேகம் இது. கண்ணு வைக்கிற நேரத்துல தாண்டி போயிட்டாங்க. யாருமே இந்த மேட்ச்ல இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சூப்பர், நம்ம டார்கெட்டை நெருங்கிட்டோம். நீ ரொம்ப சரியா சொன்ன. உன்னோட இந்த ஆர்மி டைரக்ஷனல் அட்டாக் ரொம்ப பவர்ஃபுல் தான். ஆனா பாலை நாம கண்ட்ரோல் பண்ற வரைக்கும் யாராலையும் நம்மள தடுக்கவே முடியாது. சேட்டலைட், பால் உன் கால்ல ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி நீ பிராக்டிஸ் பண்ணணும். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? நீங்க சொன்னது நல்லா புரிஞ்சிடுச்சு. பார்த்தல, கிராவிடேஷனல் ஃபீல்டுல விளையாடும் போது பால் நம்ம காலை விட்டு எங்கேயுமே போகாது. அதனால ஆர்மி டைரக்ஷனல் தாக்குதலுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல சந்தேகமே இல்ல. இதுல எல்லாம் நீ தான் எக்ஸ்பர்ட் ஆச்சே. பிரமாதம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டைட்டனோட இந்த மூவ்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அட்டகாசமா இருக்கும் பாரு. சூப்பரான கிக்க கொடுத்து பால பாஸ் பண்ணிட்டாங்க. கோல் கீப்பர் நடுவுல பாஞ்சு அந்த பாலை பிளாக் பண்ணிட்டாரு. அவங்க டீம் மெம்பர் அந்த பாலை கைப்பற்றிட்டாங்க. ரெண்டு டீமுமே வேகமா முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. இந்த தடவை யாராலையும் அவங்கள தடுக்க முடியாதுன்னு தான் தோணுது. ஹே சேட்டலைட், பாலை பாஸ் பண்ணாத, அப்படியே வச்சுக்கோ. ஓகே, இந்த அருமையான டாக்லிங்க பாருங்க. பர்சியஸ் டீம் மெம்பர் ஈஸியா எஸ்கேப் ஆகிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அழகா தாண்டி வந்துட்டாங்க. ஒரு பிளேயர் அத ஹெட்டிங் பண்ணிட்டாரு. பால் கோல் நோக்கி போகுது. சீக்கிரமா அதை பிளாக் பண்ணு. கோல சேவ் பண்ணிட்டாங்க. சேவ் பண்ணாங்களே தவிர ரீபவுன்ஸ் தடுக்க முடியல. சேட்டலைட், சீக்கிரமா போய் அந்த பாலை எடு.
மறுபடியும் ஒரு சூப்பர் ஷாட். ஆனா இது கோல், அருமையான கோல். ரொம்ப அற்புதமா விளையாடி இருக்காங்க. 35 நிமிஷத்துல ஒரு கோல் அடிச்சிருக்காங்க. நாங்க கலக்கிட்டோம்ல. சேட்டலைட், போய் சீக்கிரம் அந்த பால புடி. ஆனா இது கோல், அற்புதமான ஒரு கோல் அடிச்சிருக்காங்க. யாரும் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. 35 நிமிஷத்துல ஒரு கோல் அடிச்சிருக்காங்க. கவலைப்படாதீங்க, நம்ம அதிரடியா செயல்படலாம். கொஞ்சம் கூட பின் வாங்காம தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு கோல் மிஸ் ஆயிடுச்சு. நம்மளால அதை திரும்ப பெற முடியும். அதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கோ டீம், உங்களால முடியும். அவங்க மேட்ச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எதிர் டீம் பால சேஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஐசக் மின்னல் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கான். ரொம்ப சாதுரியமா பால பாஸ் பண்ணிட்டாங்க. அட்டகாசமான கிக். அப்படியே முன்னேறி போய்கிட்டே இருங்க. சேட்டலைட்ட பிளாக் பண்ண நினைச்சாங்க, அவன் பால பாஸ் பண்ணிட்டான். என்ன ஒரு அருமையான வேகம், அதுவும் மின்னல் மாதிரி. அப்படிதான் ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இரு. இப்ப கிக் பண்ணு. மறுபடியும் அப்பர் லெஃப்ட் கார்னரா? அவங்க ரொம்ப பர்ஃபெக்ட்டா டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. மறுபடியும் அப்பர் லெஃப்ட் கார்னர். கம் ஆன் ஐசக், நாம இப்ப வேற மாதிரி விளையாண்டாதான் முடியும். ஏற்கனவே அவங்க ஒரு கோல் அடிச்சிட்டாங்க. போன தடவை கூட நம்ம வேற என்னமோ ட்ரை பண்ணோம். ஆனா அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. புதுசா ஏதாவது ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணாதான் முடியும். இங்க பாரு, கோல் கீப்பர் ஷேடோ வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர். அவனை பீட் பண்றது கஷ்டம். நம்ம பிளேயர்ஸ் எல்லாருக்கும் அந்த அளவுக்கு சக்தி இல்ல. அப்பர் லெஃப்ட் கார்னரை மட்டும் தான் டார்கெட் பண்ணணும். மறுபடியும் அங்கேயே டார்கெட் பண்ணா நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும்னு எனக்கு தோணல. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் நான் தான் சொன்னேன்ல. நான் சொன்னதை நீ நம்பல. இப்ப நீ என்ன சீண்டி பாக்குறியா? நான் இப்ப என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ செய். ஓகே, நம்ம ஒரு பெட் வச்சுக்கலாமா? உறுதியா சொல்றேன், இந்த தடவை நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ என் பேச்ச கேட்கணும். ஓகே, கண்டிப்பா. ஒருவேளை நீ தோத்துட்டீனா கார்னரை டார்கெட் பண்ற விஷயத்த டோட்டலா மறந்துடணும். ஐசக் எப்பவுமே இந்த காயின் டாஸ்ல தோக்கடிக்க மாட்டான். இதுல நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். எனக்கு தெரியும் நான் ஜெயிப்பேன்னு. நான் முழுமையா நம்புறேன். காயின் டாஸ்க் அவன் வேணும்னே தான் பண்றான். ஒருவேளை அவன் சொல்ற மாதிரி நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா? கண்டிப்பா இந்த அட்டாக் ஒர்க் அவுட் ஆகும்னு நீ நம்புறியா? 100%. அப்போ நான் அந்த காயினை பார்க்க விரும்பல. நான் உன்னை முழுசா நம்புறேன். ஆனா இந்த தடவை தோத்துட்டா நீ இத பத்தி பேசுறத விட்டுறணும். கண்டிப்பா நீ கவலைப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. எல்லாரும் கவனமா கேளுங்க. நீங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். கண்டிப்பா இன்னொரு சந்தர்ப்பம் நம்மளை தேடி வரும். டீம் பாலோட பறந்துகிட்டு இருக்காங்க. பேட் ஃபுட் விடாம அவங்கள துரத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பால பேட் ஃபுட் டீம் எடுத்துட்டாங்க. அவங்கள ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்கள பிளாக் பண்ண எந்த பிளேயர்ஸுமே இல்ல. பேட் ஃபுட் ரொம்ப வேகமா முன்னேறிட்டு இருக்காங்க. மறுபடியும் அவங்க அந்த கார்னரை தான் டார்கெட் பண்றாங்களா? இப்போ அவன் எந்த பக்கம் ஷூட் பண்ண போறான்னு தெரியலையே. இது ஒரு அருமையான கோல். நினைச்சதை சாதிச்சிட்டாங்க. அதனுடைய செயல்பட்டு பேஃபுட் டீம் ஒரு கோல் அடிச்சிருக்காங்க. இது உண்மையிலே ரொம்ப பிரமாதமான ஒரு கோல். எஸ், நம்ம சாதிச்சிட்டோம்.
பேக்ஃபுட் டீமுக்கு இப்ப ஆதரவு நிறைய கிடைச்சிருக்கு. பிரில்லியன்டான அட்டாக் ஸ்கோர் இப்ப 1-1. செகண்ட் ரவுண்ட் இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உன்னால அது முடியும்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. இந்த தடவை ஒர்க் அவுட் ஆச்சு, போன தடவை ஏன் ஒர்க் அவுட் ஆகல? இது எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். அங்க பாருங்க. ஓ, சூரியன் நமக்கு சப்போர்ட்டா இருக்கு. Thank you so புரியாம much. பேசாத. இப்போ நீ என்ன சொன்ன? சன், அதுக்கு ஒரு தனி பவர் இருக்குல்ல? கேர்ள், சரியா சொன்ன. உனக்கு புரிஞ்சிருச்சுல? சூரியன் தான் நமக்கு உதவி பண்ணிருக்கு. ஜிஜிஓ ஃபுட்பாலை பத்தி சில விஷயங்களை ரிசர்ச் பண்ணேன். நமக்கு ஆப்போசிட் டீம்ல இருக்கிற வீக்னஸ் என்னன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சூரிய வெளிச்சம் தான் நமக்கு பலம், அவங்களுக்கு பலகீனன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சூரிய வெளிச்சம் வர வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். எதுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன்னா, சூரிய வெளிச்சம் அந்த ஆபீஸ் பில்டிங் மேல படணும்ன்றதுக்காக. ஏன்னா அந்த வெளிச்சத்தோட பிரதிபலிப்பு கோல் போஸ்டோட அப்பர் லெஃப்ட் கார்னருக்கு தான் வரும். அப்படி வரும்போது பால பிடிக்க முடியாது. அதை வச்சு நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். தினமும் நான் கம்ப்யூட்டர்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தது இத பத்தி தான். நீங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணும்போது கூட எனக்கான ஒரு நேரம் வரும்னு நான் பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தேன். அவங்க பிளாக் பண்ண முயற்சி பண்ணாங்க, ஆனா நான் டைமிங்க யூஸ் பண்ணேன். அதனாலதான் நம்ம கோல் அடிச்சிருக்கோம். இப்ப உங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த சண்டையும் சரியாயிடுச்சு. போன மேட்ச்ல கூட நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஆனா எதிர்பாராத விதமா நேத்து ரொம்ப மேகமூட்டமா இருந்துச்சு. இன்னைக்கு காலையில நான் வெதரை செக் பண்ணேன். மத்தியானத்துக்கு மேல சன்னியா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா சூரியன் இருக்கிற வரைக்கும் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். ஓ ஐசாக், உண்மையாவே பிரமாதம். ஐசாக், நிஜமாவே நீ பெரிய எக்ஸ்பர்ட் தான். ஜிஜிஓ ஃபுட்பாலோட செகண்ட் ஆஃப் இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பமாயிடும். ஸ்கோர் ஈவனா இருக்கு 1-1. இது ஒரு டெட்லாக். இன்னும் 45 நிமிஷம் தான் இருக்கு. எந்த டீம் ஜெயிச்சு நேஷனல் ஜிஜிஓக்கு போறாங்கன்னு பார்க்கலாம். இந்த தடவை நம்ம கொஞ்சம் கவனமா விளையாடணும் கைஸ். தொடர்ந்து அட்டாக் பண்ணுங்க. விடாம முன்னாடி போய்கிட்டே இருக்காங்க. இவங்கள பிளாக் பண்ணவே முடியல. நீங்க 2 பேரும் முன்னாடி போங்க. நியூக்ளியஸ் அண்ட் கோப்ரா டைட் வழியா அட்டாக் பண்ணுங்க. நாம ஜெயிச்சே ஆகணும். நீங்க விடவே கூடாது. பாலை எப்படியாவது கைப்பற்றுங்க. அப்பதான் நம்மால இந்த கேம்ல ஜெயிக்க முடியும். டீம் பர்ஷியஸ் பேக்ஃபுட் டீம் எந்த பக்கமும் போக விடாம டிஃபென்ஸ் பண்றாங்க. எந்த ஷாட்டையுமே அவங்களால பிளாக் பண்ணவும் முடியல. ஆனா சேட்டலைட் எல்லாத்தையும் தாண்டி போயிட்டே இருக்கான். அவங்க வித்தியாசமான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. க்ளோஸ் பண்ணு. உன்னால இந்த பாலை ஹேண்டில் பண்ண முடியலன்னா சீக்கிரமா அதை பாஸ் பண்ணு. அத கொஞ்சம் சீக்கிரமா பண்ணு ப்ரோசன். அவங்க முன்னேறி கோல் போஸ்ட் நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. ஷாடே ஏதாவது பண்ணிட்டானா என்ன? ஒரு கோல் கீப்பர் இப்படி விளையாடுறான். ஆமா, சாதாரண விளையாட்டு இல்ல, கான்பிடென்ட்டா இருக்காங்க. நீ நினைச்சதை சாதிச்சு காட்டு. கோல் கீப்பர் பால டிஃபெண்ட் பண்ண வந்துகிட்டு இருக்காரு. ஆனா கிக் பண்ணிட்டாங்க. அவர் அந்த கோலை ஈஸியா சேவ் பண்ணிட்டாரு. ஒரு நிமிஷத்துல சிச்சுவேஷன் இப்ப தலைகீழா மாறிடுச்சு. பால் இப்ப பர்சியஸ் டீம் கிட்ட இருக்கு. அடடா, நம்ம நினைச்சது நடக்கவே இல்லையே. விடாம போராடுங்க. பேர்ஃபுட் டீம் இப்ப டிஃபென்ஸ்க்கு தயாரா இருக்காங்க. இந்த சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்க்கலாம். மறுபடியும் பர்ஷியஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க. சேட்டலைட் மூவ் பண்ணு. கோப்ரா கிட்ட இருந்து அந்த பாலை வாங்கிக்க. டைம் மிஸ் பண்ணாத. சீக்கிரம் செயல்படு. கோப்ரா அப்பர் லெஃப்ட் கார்னர். ஹே கம் ஆன், உன்னால ஷூட் பண்ண முடியும். ஓஹோ, அவங்க நினைச்சபடியா அடிச்சிட்டாங்க. கோல் போஸ்ட் நோக்கி வர அந்த பால் அவங்க பிளாக் பண்றாங்களான்னு பாப்போம். சீக்கிரமா அந்த பாலை பிளாக் பண்ணு. பால் கீப்பிங் ரொம்ப பிரமாதமா இருக்கு. பெர்ஃபெக்ட் டைம்ல பால் பிளாக் பண்ணிட்டாரு. நாம நினைச்சபடி சாதிச்சிட்டோம். அந்த ஷாட்டை எப்படி அவங்க பிளாக் பண்ணாங்கன்னு தெரியலையே. நாம யூஸ் பண்ண ட்ரிக்கை எதிர் டீம் நமக்கே ட்ரை பண்ணிருக்காங்க. விடுவனா? அதனாலதான் கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே லைட்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. வாவ், உன்னோட திட்டங்கள் எல்லாம் சூப்பரா இருக்கு ஐசாக்.
நியூக்ளியஸ் அண்ட் கோப்ரா பிளான சேஞ்ச் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நாம அதிரடியான ஒரு அட்டாக் செஞ்சே ஆகணும். புரிஞ்சுதா? முடிஞ்சதை செய்யுங்க. கண்டிப்பா நமக்கு இன்னொரு கோல் தேவைப்படும். ஹேய், அத பிளாக் பண்ணு. பால 3 பிளேயர்ஸ் சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் அதை கைப்பற்றாங்கன்னு பார்க்கலாம். 2 பேருமே மாறி மாறி பால பாஸ் பண்றாங்க, சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கோப்ரா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. 3வது இன்னொருத்தர் சேர்ந்துட்டாரு. அநேகமா பர்ச்சேஸ் டீம் அந்த பால கைப்பற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அவங்க ரொம்ப வேகமா பாஸ் பண்றாங்க. அவங்க வேகமா முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சீக்கிரமாவே கோல் போஸ்ட் நெருங்கிடுவாங்க. எதிர் டீம் சைடு பிளாக் பண்றாங்க. விடாத, பாலை எப்படியாவது டேக்கிள் பண்ணு, மிஸ் பண்ண கூடாது. இமீடியட்டா ஒரு டைவர்ஷன் எடு. எதுவும் நடக்காது ஃப்ரெண்ட். அட்டகாசமா பால பாஸ் பண்ணிருக்காங்க. பால் ஸ்ட்ரைட்டா கோல நோக்கி போயிட்டு இருக்கு. லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து கிக் பண்ணிருக்காங்க. கடைசியா அது கோல். இப்ப ஸ்கோரிங் 2-1. லாஸ்ட் மினிட்ல எல்லாமே மாறிடுச்சு. ஆமா, இந்த மாதிரியான ஒரு ஸ்னீக்கி கேம என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. எப்படி இருந்துச்சு? இது கேம் இல்ல, இது ஒரு யுத்த களம் மை டியர் ஃப்ரெண்ட். இதுக்குதான் சொல்வாங்க யுத்தத்துல ஜெயிக்க என்ன வேணாலும் பண்ணலான்னு. நீ ஸ்னிக்கி அட்டாக் பண்ணிட்டல, இப்ப நான் என்ன செய்யறேன்னு பாரு. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த தடவை நீ ஸ்கோர் பண்ணவே முடியாது. எல்லாரும் கவனமா கேளுங்க. இதுக்கு மேல நம்ம கோல் அடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா எதிர் டீம் கோல் போடாம நம்ம தடுத்து நிறுத்தினா போதும். ஐசக், இப்ப நம்ம என்ன பண்றது? ரிலாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. இப்போ அடுத்தடுத்து என்ன ட்ரிக்ஸ் பண்ண போற? ஆமா, எங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா அந்த ட்ரிக்ஸ் பத்தி சொல்லு. ஏன்னா இது கேமோட லாஸ்ட் மூமெண்ட். மிஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான், தெரியும்ல? அதெல்லாம் ஒரு சீக்ரெட் டாக்டிக். அதெல்லாம் யார்கிட்டயும் சொல்ல முடியாது. இந்த தடவை நான் உன்னை நம்புறதுக்கு தயாரா இல்ல. உன்னோட அந்த ட்ரிக் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? நேரம் பார்த்து தான் டெக்னிக்கை யூஸ் பண்ணணும். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு எப்படி சும்மா இருக்க? இனிமே எதிர் டீமால ஒண்ணு பண்ண முடியாது. பதிலடி கொடுக்க நான் தயாரா இருக்கேன். அதை தவிர இப்போ உன்கிட்ட வேற வழியே இல்ல. ஒண்ணு ஒதுங்கி நிலை, இல்லன்னா போராடு. எவ்வளவு தைரியம் தான் நீ எங்களை பார்த்து சேலஞ்ச் பண்ணுவ? ரிலாக்ஸ், அவங்க சிரிப்பு கொஞ்ச நேரத்துல அழுகையா மாறிடும். ஃப்ரோசன் டைம்ஸ், ரொம்ப வேகமா முன்னாடி போங்க. சரி, எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. தட்ஸ் ரைட். எப்பப்ப சான்ஸ் கிடைக்குதோ ஷூட் பண்ணுங்க. எப்படியாவது நம்ம இந்த யுத்தத்துல ஜெயிச்சே ஆகணும். கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. ஷான் சொன்னதை கேட்டல்ல, அவங்களுக்கு கோல் தேவையில்ல, ஆனா நம்மள பிளாக் பண்ண தயாரா இருக்காங்க. டெக்னிக்கா செயல்பட்டு அவங்க திட்டத்தை முறியடிக்க போறேன். உன்னால அதை செய்ய முடியுமா? உனக்கு திடீர்னு என்ன ஆச்சு? அவங்க ஒரு கோல் அடிச்சாங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிடுவாங்க. நாம தான் ஜெயிக்க போறோம். நீ சொல்றத வச்சு பார்த்தா நமக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் அதுதான் போல இருக்கு. சரி வாங்க அதை செய்யலாம். ஓகே, கம் ஆன். பிளேயர்ஸ் ரொம்ப அதிரடியா முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. பேக்வுட் டீம் மெம்பர்ஸ் இப்ப முன்னிலையில இருக்காங்க. பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பர்ஷியஸ் டீம் எதுக்கு துணிஞ்சு தயாரா இருக்காங்க. அவங்கள தாண்டி பால கொண்டு போறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க எப்படி கோல் பண்ண போறாங்கன்னு தெரியல, ஆனா அதை பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. என்னால இதை நம்பவே முடியல. யாரும் அசையாம அப்படியே நிக்கிறாங்க. அவன் சொன்ன மாதிரி இது ஒரு பேட்டில் கிரவுண்ட் தான். ஜெயிக்கிறதுக்காக எதை வேணாலும் எப்படி வேணாலும் செய்யலாம். ரெண்டுல ஒண்ணு பாத்துலாம். மேக் த ஃபர்ஸ்ட் மூவ். அந்த அளவுக்கு உனக்கு தைரியமா? அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவ. எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஓகே, எல்லாருமே இப்ப மூவ் பண்ணுங்க. வேகமா பால பாஸ் பண்ணுங்க. கோலுக்கு மூவ் பண்ணுங்க. அதுக்கு வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா அது மாதிரி எதுவுமே நடக்காது. நான் சொல்றத கவனமா கேட்டு செயல்படுங்க. சொல்றத கவனமா கேளுங்க. பிளான சேஞ்ச் பண்ணுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஓகே, அதேதான் நம்ம பிளான். பரவாயில்ல, இந்த தடவை தப்பிச்சிட்டோம் போல இருக்கு. ஓகே गाइस, முன்னேறி போங்க. என்னோட டார்கெட் 2 கோல்ஸ். அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இன்னும் 2 நிமிஷத்துல கோல் போடலனா ஒண்ணும் பண்ண முடியாது. கம் ஆன், முன்னேறி போய் ஷூட் பண்ணுங்க. ஷாடோ ஜாக்கிரதையா இரு. மிஸ் பண்ணிடாத. அந்த பால் ரீபவுன்ஸ் ஆயிடுச்சு. விடாத மேத், கோல் அடி. என்னது இது? திடீர்னு பால் பாஸ் பண்ணிட்டாங்க. இங்க என்ன நடக்குது? ஷான் அவங்க கோல் போஸ்ட் நெருங்கிட்டாங்க. அவங்க இவ்வளவு நேரமா அதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த தடவை விடவே கூடாது. எந்த தவறும் நடக்க கூடாது. அவங்க எந்த சைடுல இருந்து வந்தாலும் சரி, அவங்கள பிளாக் பண்ணியே ஆகணும். சும்மா அந்த பாலை சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஓகே, இது உன்னோட முறை. நீ தான் ஷூட் பண்ணணும். கிக் பண்ணு. கோ. இல்ல, நான் விடவே மாட்டேன். அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க.
அவங்க டோட்டல் டீமும் சேர்ந்து சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன ஆக போகுது? சூப்பர். ஓகே டைட்டன், கரெக்ட் டைம்ல கிக் பண்ணிருக்க. பிரமாதம், முன்னேறி போயிட்டே இரு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேம் எப்படி போகுது? கேள்விக்கே இடம் இல்ல. ஷூட் பண்ணு. கவலைப்படமாடி. இப்ப பாரு. பர்ஃபெக்ட்டான கேக்க அருமையா முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. பால மட்டும் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருங்க. அற்புதமான ஒரு ஷாட் கொடுத்திருக்காங்க. பால் உன்கிட்ட தான் வந்திருக்கு மேத், நீ தான் ஷூட் பண்ணணும். அத மிஸ் பண்ணிடாத ஷேடோ. ஆமா, இது ஒரு அருமையான கோல். பிரமாதமான சாதனை. ஸ்கோர் 2-2 ஃபுல் டைம். இப்ப வின்னர் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ச்சே, லாஸ்ட் மினிட்ல சொதப்பிடுச்சு. நாங்க ஆட்டத்துல கில்லாடிங்க. எங்கள் நீங்க குறைவா எடை போட்டீங்கல்ல, எது வந்தாலும் யோசிக்கணும். நீ ரொம்ப வேகமா எல்லாத்தையும் கத்துக்கிற. நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். நீ என்னோட ரோல் மாடல். பிரமாதமான அச்சீவ்மென்ட். லாஸ்ட் மினிட் ஷூட் அவுட் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அது எனக்கு தெரியல. லாஸ்ட் டைம்ல எதுவும் பண்ண முடியல, அதனாலதான் அப்படி பண்ணோம். இவன் சொன்னது நம்ம இப்ப நம்பிதான் ஆகணும் போல இருக்கு. அவங்க அடிச்ச கோல் நம்மளை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அந்த ஷூட்டை நம்ம நம்பிதான் ஆகணும், வேற வழியே இல்ல. ஆனா ஆஸ் a ஷூட்டர் மத்த பிளேயர்ஸை விட மித் ரொம்ப பலசாலி, அதனால அப்படிதான் இருக்கும். நீ சொன்னது சரிதான். நான் அவங்கள சாதாரணமா எடை போட்டுட்டேன். சோ ஐசக், இப்ப நம்மளோட அடுத்த பிளான் என்ன? ஷேடோக்கு அற்புதமான திறமைகள் இருக்கு, ஆனா சன்லைட் முன்னாடி அது செல்லுபடி ஆகல. சோ அடுத்த முறை அவன் அதுக்கும் சேர்த்து பிராக்டிஸ் பண்ணுவான். கோல், இந்த காயின் டாஸ்க்ல நீ ஜெயிச்சாகணும். எப்ப ஷூட் பண்ணணும் நாம தான் முடிவு பண்ணணும். அதுக்கேத்த மாதிரி நாம செயல்படணும், புரியுதா? அத நான் கண்டிப்பா செய்வேன், நோ ப்ராப்ளம். மறுபடியும் ஒரு தடவை நம்ம டார்கெட்டை மிஸ் பண்ணிட்டோம். சரி, இப்ப அடுத்த பிளான் என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் ரொம்ப டேலண்டடா இருக்கான். காயின் டாஸ்க் யார் எடுத்துக்க போறீங்க? யாருக்கு எந்த சைடு வேணும் சொல்லுங்க. அவங்க சூஸ் பண்ண நம்ம விடக்கூடாது ஷான். அவங்க மட்டும் சனி சைடை ஏத்துக்கிட்டாங்கன்னா அது நமக்கு தான் பிரச்சனை. ஓ ஐம் சாரி. வேற மாதிரி பிளான் பண்ணி எங்களை தோக்கடிக்க முயற்சி பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். எப்பவும் அப்படித்தானே பண்ணுவீங்க. என்ன பயமா இருக்கா? இப்ப நீ என்ன சொன்ன? நாம தான் சைட முதல்ல சூஸ் பண்ணணும். ஷேடோவோட வீக்னஸ் மாத்தணும். எந்த நேரத்துல எதை எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன பத்தி உனக்கு தெரியும்னு நம்புறேன். சரி, ஓகே, முடிஞ்சா என்ன பீட் பண்ணி பார்க்கலாம். எஸ், ஹெட்ட சூஸ் பண்றோம். காயின் டாஸ்ல யாரும் என்ன ஜெயிக்கவே முடியாது. சோ நாங்க அந்த சைடு தான் சூஸ் பண்றோம். ஃபைனல் ரவுண்ட் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். வியூவர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே இப்ப கோல் போஸ்ட் கிட்ட நின்னுட்டு இருக்காங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு நாம தொடர்ந்து பார்க்கலாம். ரசிகர்கள் எல்லாருமே இந்த நேரத்தை ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஷேடோ, தி கோல் கீப்பர், பாலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு நிமிஷம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஷானோட நீங்களும் சேர்ந்து விளையாடுறீங்களா? யூ கைஸ் ஆர் அன்பீட்டபிள். சில சமயம் என்னோட விளையாட்டுகள் வேற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீ இதுல ஜெயிச்சா கூட காம்படிஷன்ல ஜெயிக்க முடியாது. உனக்கு ஒரு புது டீம் தேவைப்படும் நினைக்கிறேன். நான் கிளம்பிடுவேன். அது யாரா இருப்பாங்க நீ நினைச்சு பாக்குறியா? நீ அந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டியா?
இப்ப வேண்டாம் மேத், ஒரு நிமிஷம் இரு. எல்லாருமே எதிர்பார்த்த நேரம் இப்ப வந்துருச்சு. ஆனா இங்க என்ன நடக்குது? நாங்க டீம் அப் பண்ண முடிவு பண்ணிட்டோம். நேஷனல் ஜிஜிஓ ஃபுட்பால்ல நாங்க கலந்துக்க போறோம்.